Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நாங்க இன்றைக்கு 3ஆம் நாள் எல்லாரும் அல்லாஹ்வுக்காக தஜ்வீத் பாடத்துல தொடர படிக்கிறதுக்காக இணைஞ்சிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மகாரிஜுல் ஹுரூஃப் என்ற பாடத்துல நாங்க லிசான் அந்த பெரியோர் ஏரியாவை போன கிளாஸ்ல நாங்க படிச்சோம். ரைட், இன்ஷா அல்லாஹ் நாங்க மகாரிஜுல் ஹுரூஃப்ட பின்னிக்கு இருக்கிற செக்ஷனையும் படிக்கணும், லிசாண்ட கடைசி செக்ஷனையும் படிக்கணும். முதல்ல சின்னதா ஒரு மீட்டல் உண்டு லேசா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். லிசான்ல நாக்கு அதுல 18 எழுத்துக்கள் இருக்கிறதாக நாங்க படிச்சோம். குழு குழுக்களாக சின்ன சின்ன மஹ்ரஜ்களுக்குள்ள இருக்கீன்னு பார்த்தோம். அதுல 5 இடங்களை வச்சு பிரிச்சோம். அக்ஸல் லிசான், வசத்துல் லிசான், தரஃபுல் லிசான், ரஸுல் லிசான், ஹாஃபத்துல் லிசான் என்று சொல்லி நாங்க அன்றைக்கு பிரிச்சு பார்த்தோம். அக்ஸல் லிசான்ல 2, வசத்துல் லிசான்ல 1, தரஃபுல் லிசான்ல 3, ரஸுல் லிசான்ல 2, ஹாஃபத்துல் லிசான்ல 2. இந்த பாக்ஸ் எதை காட்டுது? மஹ்ரஜ் ரஈசியாவையா ஹாஸாவையா? மஹ்ரஜ் ஹாஸாவை காட்டுது. ரைட், அப்ப இந்த மஹ்ரஜ் ஹாஸாக்கள்ல என்னென்ன ஹுரூஃப்னு பார்த்தோம். அக்ஸல் லிசான்ல காஃபும் காஃபும் பார்த்தோம். காஃப், காஃப் வித்தியாசங்கள் எல்லாத்தையும் அவதானிச்சோம். அடுத்ததாக நாங்க வசத்துல் லிசானுக்கு போனோம். நடு நாக்கு, அதுல ஜீம், யா, ஷீன் 3 எழுத்துக்கள், ஜெய்ஷுன் என்று சொல்லி சொன்னோம். ஷஜ்ரியான்னு சொல்லி மஹ்ரஜ் வச்சு பார்க்குற நேரம் ஒரு பேர் வச்சோம். அடுத்தது அதுல மஹ்ரஜ்களை தனித்தனியாக நாங்க வேறு பிரிச்சு பார்த்தோம். அடுத்தது தரஃபுல் லிசான் 3 மஹ்ரஜ் ரைஸ் ஹாஸாக்களை கொண்டு எங்கட தரஃபுல் லிசான் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். 3.1 சொல்லி அது எதோட தொடர்பு படுறேன்னு சொன்னால் அஸ்னானுல் ஒலியா. ரைட், லிசத்தில் அஸ்னானில் ஒலியா, அதாவது நாங்க இந்த நூன் படிக்கிற நேரத்துல இந்த எல்லோ கலர்ல இருக்கிற இந்த லிசா, இங்க அஸ்னான், அடுத்த இந்த எங்கட நாக்குல நுனி தரஃப் எங்க போய்த்து படுது, இதெல்லாம் நாங்க நுணுக்கமாக அவதானிச்சோம். நூன், அடுத்தது கீழே இருக்கிற ரா எல்லாம் பார்த்தோம். திரும்ப தரஃபுல் லிசான் 3.2 பார்த்தோம். உசூலு சனாயா லுலியாவோட சம்பந்தப்படுத்தின உசூல் என்ற அந்த வேர் பகுதின்னு சொன்னோம். பாதா தா. அப்ப அதுல நாங்க நாக்கிட அந்த தரஃப் பல்லோட படுறேன்னு சொன்னோம். முந்தி லிசாண்ட இப்ப பல்லு சனாயாவோட படுறோம். அதுலயும் உசூல் இந்த இடத்துல படுறேன்னு சொன்னோம். அடுத்ததாக நாங்க பார்த்தோம் ஜா, ஸ்வாத், சீன். இந்த 3ம் அஸ்லியான்னு ஒரு பேர் இருக்குது. அப்படி இல்லாம இதுவும் தரஃபுல் லிசான் தான். ஆனா மெயினா சனாயா சுஃப்லா, இந்த சனாயா முன்பல்லிட கீழ்பகுதி, அந்த கீழ்பகுதியோட டச் பண்ற நேரம் வாரதான் ஸ்வாத், சீன், ஜான்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக நாங்க ரசு தரஃபில் லிசானுக்கு போனோம். நாக்குல ஆகவே முன்பகுதி, அதுல வாரது சா, ஜா, லா என்று 3 எழுத்துக்களையும் சொன்னோம். அப்ப ரசு தரஃபில் லிசான்ல இந்த நாக்குல ஆகவே முன்பகுதிக்கு வந்துட்டோம். அப்ப அது 2 சனாயாக்களுக்கு இடையிலையும் 2டையும் இந்த அத்துராஃப் வெட்டக்கூடிய அந்த பகுதிக்கு தானே இந்த ஓரம், இந்த அத்துராஃப் 2க்கும் இடையில வரக்கூடியதான் அல்லாஹ் தாசான்னு நாங்க பார்த்தோம். அடுத்த லிசான் தரஃப் என்று சொல்லாம ரசு தரஃபில் லிசான் என்று நாங்க பார்த்தோம். நல்லாவே முன்னுக்கு. இப்ப நாங்க போக போறது 5வது பாட்டு. நாங்க ஓரம் எல்லாம் முடிச்சிட்டோம். நல்லாவே முன்னுக்கு நாக்கு இப்ப நாக்கு சைடுக்கு வந்துட்டோம். ஹாஃபத்துன் என்றால் 2 சைடு ஓரங்களும் என்று சொல்லி நாங்க நேரத்தோட சொல்லி கொண்டோம். ஹாஃபத்தானி என்றால் 2 சைடுகளும். ரைட், ஹாஃபத்தா லிசான்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி பார்த்தால் லாம், பாத். லாம், பாத் 2 எழுத்திருக்கு. இதுக்கு புனை பெயர்கள் அரபிகள் கொடுக்கல்ல. நாங்க இப்ப பார்ப்போம். முதலாவதாக லாம். ரைட், 14ஆம் நம்பர் மஹ்ரஜ் ஹாஸாக்கு வந்துகிறோம். இந்த லாம் என்று சொல்லி எழுத்து நாங்க பார்க்கக்குள்ள உங்களுக்கு நினைவிருக்கும் லாம்ட ஹாஃபா சைட் பகுதி என்று சொல்லி நாங்க சொன்னோம். ரைட், அதனாலதான் இந்த நாக்கிட இந்த காட்டிக்கிற சவுண்ட் சைடை காட்டி தான் நீங்க வந்திருக்குது. ஆனா அதே நேரத்துல இந்த எல்லோ கலர்ல இருக்கிற இடத்த பார்த்துக்கோங்க. நப்பையான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி உண்டு. இதுல இந்த எல்லோ கலர்ல இடம் ஒன்று காட்டிக்கிறேன். அதாவது நாக்கு போய்த்து டச் பண்ணக்கூடிய இடம். சரியா, இந்த 2 சைடும் தான், இந்த 2 சைடும். ஆனா அதாவது முன்னுக்கு இருக்கிற சைட்ல, சைடுன்னா இங்க எல்லாம் இல்ல, வாயில உள்ளுக்கு இருந்து அக்ஸால் இருந்து அப்படி வர இந்த உள்ளுக்கு இருந்து வர சைடெல்லாம் நாக்கு தொடாது லாம நாங்க உச்சாரிக்கிற நேரத்துல. ஆனா
நாக்கிட முன்னுக்கு ரெண்டு சைடையும் ஹாஃபா அதுனா ஹாஃபா நாக்கிட முன் சைடு ரெண்டையும் தான் டச் பண்ண போகுது. சரியா? அப்ப அது முன்தஹா தரஃபனா ரஸ் மாதிரி நுனிக்கு வந்து நிக்க போகுது. இப்ப நாங்க முதல்ல உச்சரிச்சு பார்ப்போம். நாக்கிட ரெண்டு சைட்லயும் முன் சைடு மட்டும் யூஸ் பண்ணப்பட போகுது. உச்சரிப்போமா? ரைட். அல் அல் அல். இப்ப அப்படி அல் என்று சொல்லி நாக்க வச்சுக்கோங்க. நான் சொல்ல போல எல்லாம் சரியானு செக் பண்ணி பாருங்க. அல் நல்ல நாக்க வச்சுக்கொண்டீங்களா? ரைட். அல் என்ற கொள்ள நாக்கு சரியாக அதிட முன்னுக்கு ஏரியா முழுக்கவே படுக்குட்டு வச்ச மாதிரி அப்படியே சரியா எல்லா இடத்தையும் வந்து கீழே படுத்தி கொண்டு டச் பண்ணி கொண்டு இருக்குது. அல் ரைட். அந்த நுனி நாக்கிட முன்னுக்கு நுனிய மட்டுமா பயன்படுத்துறே இல்ல, ஹாஃபா ரெண்டு சைட்லயும். ஆனா அதுனா ரைட். அல் அதே நேரத்துல பாருங்க முன்னுக்கு தான் தரஃப்ல முன்னுக்கு போயிட்டு டச் பண்ணுது. நாக்கிட பின் சைட் டச் ஆகிக்குதான் பாருங்க. அக்ஸா அக்ஸா ஹாஃபா டச் ஆகிக்குதா? அல் இல்ல. இந்த முரசுலையோ கீழே எங்கேயுமே டச் ஆகல. எனவே எல்லாம் ஹாஃபத்துல் லிசான் நாக்கிட சைட்ல தான் இருக்கும். ஆனா முன்னுக்கு சைட்ல மட்டும் அதுனா ஹாஃபான்னு இதுக்கு அரபுல சொல்லுவாங்க. ரெண்டு சைடும் படும். ஹாஃபத்தைனின்னு சொல்லிக்கிற ரெண்டு சைடும் படும். அல் உச்சரிச்சு பாருங்க. அல் ரைட். இது இலகுவான ஒன்று தான். ரைட். சிலவங்க கொஞ்சம் வலது பக்கம் கூட உச்சரிக்கிறது லேசின்னு சொல்லுவாங்க. அது சிலவங்களை பொறுத்து. நாங்க 14ஆம் மஹ்ரஜ் வந்து லாம்னு சொன்னோம். 15வது மஹ்ரஜ் பாத் என்று சொல்ல போறோம். சரியா? அரபிகள் சொல்லக்கூடிய அந்த உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள்ல எங்களை போலாக்கள் பயப்படுற ஒரு எழுத்து தான் பாத். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இலகுவான ஒரு எழுத்துன்றது நாங்க இப்ப விளங்கி கொள்வோம். எப்படின்னு சொன்னா இதுவும் வந்து ஹாஃபத்துல் லிசான். நாங்க ஆல்ரெடி சொன்னது தான். ஹாஃபத்துல் லிசான் என்ன? நாக்கிட ரெண்டு சைடும். அதனாலதான் இங்க வந்து நாக்கிட சைடு இப்படி காட்டிக்குது. ரைட். இந்த நாக்கிட சைடு ஹாஃபத்துல் லிசான் எங்களுக்கு நினைச்சா பாத வந்து உச்சரிக்க கூட வலது சைடால பாத ஊண்டி உச்சரிக்கலாம். எங்களுக்கு நினைச்சால் இடது சைடால பாத ஊண்டி உச்சரிக்கலாம். அல்லது மூணாவது ஆப்ஷன் இருக்குது, ரெண்டு சைடையும் நாங்க அழுத்தமாக ஊண்டி உச்சரிக்கலாம். ரைட். இப்ப நாங்க இந்த நாக்க வந்து இந்த பிக்சர்ல பாருங்க, பட்கள் எல்லாம் இருக்குது நல்ல வெள்ளை கலர்ல. ரைட். இந்த ப்ளூ கலர்ல ரெண்டு சைட்லயும் காட்டிக்கிறாங்க, திரும்ப yellow கலர்ல முன்னுக்கு காட்டிக்கிறாங்க. ரைட்டா? ப்ளூ கலர்லயும் yellow கலர்லயும் காட்டிக்கிறாங்க. ரைட். இந்த yellow கலரை பத்தி காணக்குள்ள உங்களுக்கு என்ன வரும்? லாம சொன்னோம். இந்த ரெண்டு சைட்லயும் நாக்கு பட்டா தான் அல் லாம் வரும். ஆனா பின்னுக்கு அதுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னோம். ஆனா அதே மாதிரி பாத் வரக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பாத் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடிச்சு கொள்ளுது உச்சரிக்கிற நேரத்துல. அந்த லாம்ட இடத்தையும் சேர்த்தி பின்னால இங்க இந்த வேட்டை பட்களிக்கிற அந்த வேட்டை பட்களிக்கிற ஏரியா சைடுகள் எல்லாத்தையும் இந்த நாக்கு பிடிச்சுக்கொள்ளும். இப்படி எல்லா சைடையும் பிடிச்சுக்கொள்ளும். பெரிய ஒரு பகுதி அந்த நேரத்துல வாரதுதான் பாத். சரியா? அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த நல்லா அவதானிச்சுக்கோங்க. இதுல நாங்க இந்த ரெண்டுல yellow கலர்ல அதாவது அதுனா ஹாஃபாவும் பின்னால இருக்கிறது வேட்டைப்பல். அரபுல வேட்டைப்பல்லுக்கு சொல்லுவாங்க அபுராஸ். அபுராஸ் என்று சொல்லுவாங்க. அபுராஸ் என்று சொன்னா வாது வந்து இருக்குது நினை வச்சுக்கோங்க, வேட்டைப்பல். இந்த அபுராஸ் என்ற பல்லு நாங்க இதுக்கு முன்னுக்கு சனாயாத்தான் வந்துச்சு முன்னுத்து பல்லு. அபுராஸ்ண்டா வேட்டைப்பல்லு. சரியா? உள்ளியா மேல உள்ள வேட்டைப்பல்லு, மேல் சைட் வேட்டை பற்கள். சரியா? அப்ப அது உள்ளுக்கு இருக்குது. இது கிட்டிக்கிற ஏரியாக்கு இந்த நாக்குட சைடு ரெண்டையும் கொண்டு போயிட்டு என்ன செய்யணும்னு பார்த்தால் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற ஏரியாவை நல்லா ஊண்டி உச்சரிக்கணும். அதாவது அலுராஸ் கிட்டிக்கிற ஏரியா, வேட்டை பல்லு கிட்டிக்கிற ஏரியாவை லஹத் நல்லா பிரஷர் ஊண்டி உச்சரிக்கணும். அப்ப முன்னுக்கு இருக்கிற லாம்ட ஏரியா இருக்குது, அதாவது அதினா ஹாஃபா, அதை எப்படி உச்சரிக்கணும்? அது வந்து லகுத்தொண்டு கொடுக்கப்படாது, ப்ரெஷர் கொடுக்கப்படாது, நோமலா டச் பண்ணினா சரி. ரைட். அப்ப இதுல எது ஊண்டி இந்த உச்சரிக்கணும்? இந்த ப்ளூ கலர்ல அலுராஸ் கிட்டிக்கிற பகுதியை.
ரைட். அப்ப நீங்க அதே மாதிரி செஞ்சு பாருங்க. நாக்க சுருட்டின மாதிரி நடுவுல குழியாக்கின மாதிரி வந்தா பாத் வெளிப்படும். எல்லாரும் ரெடியா? உச்சரிச்சு பார்ப்போம். அவுப் அவுப் அவுப். திரும்ப உச்சரிக்கமா? அவுப். ரைட். இப்ப நீங்க அவுப் அனு சொல்லி அந்த நாக்க விட்டுட வேணாம், அப்படியே வச்சுட்டு செக் பண்ணி பார்ப்போம். அவுப் அப்படியே வச்சுட்டீங்க. நாக்கு சரியாக சுருட்டின மாதிரி இருக்குதா? ப்ளூ கலர்ல காட்டிக்கிற 2 ஏரியாக்களையும் விட yellow கலர்ல இருக்கிற ஏரியாவை லேசாக தொட்டிருக்கும். ப்ளூ கலர்ல இருக்கிற அலுராஸ் கிட்டிக்கிற ஏரியாவை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்குதா? அப்ப லாம விட பாத் வந்து பெரிய ஒரு இடத்தை டச் பண்ணுதா? ரைட். அப்படி உங்களுக்கு விளங்கினால் சரியாகத்தான் நாங்க உச்சரிக்கிறோம். ரைட். இந்த இடத்துல நாக்கு எந்த நாக்கு? ஹாஃபத்துல் லிசான், சைட் நாக்கு தான் போயிட்டு மெயின் வேலையை செய்யற. தரஃபுல் லிசான் அல்ல, வசத்துல் லிசான் அல்ல, அக்ஸல் லிசான் அல்ல, ரஸுல் லிசானும் அல்ல. ஹாஃபத்துல் லிசானுக்கு தான் டியூட்டி. ரைட். அப்ப அதே நேரத்துல இதுல எதை உண்டனும் எல்லாம் தெளிவு. இப்ப நாங்க பாதையும் லாமையும் திரும்ப மாறி மாறி உச்சரிச்சு பார்ப்போமா? இப்ப உங்களுக்கே தெரியும் ரெண்டுக்கும் சரியான டிஃபரண்ட் எவ்வளவு இருந்தாலும் ரெண்டும் ஹாஃபத்துல் லிசான் இடத்துல ஒத்துமை. ஆனா லாம் வந்து அதினா ஹாஃபாவோட முடிஞ்சு, ஆனா பாத் வந்து அதினா ஹாஃபாவும் இருக்குது. அதே நேரத்துல மிக முக்கியமாக அலுராசு கிட்டிக்கிற பகுதியும் இருக்குது. ரைட். எனவே வித்தியாசம் கூடன்றதுனால அதுக்கு தனி மஹ்ரஜ், இதுக்கு தனி மஹ்ரஜ். இது 15வது மஹ்ரஜுக்கு நாங்க வந்து நீடிட்டோம். ரைட். இப்ப நாங்க ஒப்பிட்டு பார்ப்போம். முதல்ல லாம, அடுத்தது பாத். அல் அல் அப் அப் அல் அப் அப். ரைட். அப்ப அப் அன்னு சொல்ல போல வல் அர்ப் வல் அர்ப். ரைட். இன்னும் அது பிராக்டிஸ் பண்ண போல இன்ஷா அல்லாஹ் இலகுவாக எங்களுக்கு இருக்கும். இதுதான் எங்கட நாங்க நாக்குல படிச்சதுல கடைசியான செக்ஷன் ஹாஃபா. இப்ப நாங்க இதுல மொத்தமான ஒரு பார்வையை பார்ப்போம். நாங்க ஆல்ரெடி படிச்ச விஷயங்கள் தான். அக்ஸல் லிசான் என்று சொல்லி சொன்னோம். அக்ஸல் லிசான்ல யாரு வர? காஃப் காஃப். காஃபுக்கு கீழே காஃப் வரன்னு சொல்லி நாங்க சொன்னோம். திரும்ப வசத்துல் லிசான் நடு நாக்க படிச்சோம். அதுல ஜா ஷா யா முனுவான்னு சொன்னோம். திரும்ப தரஃபுல் லிசான் என்ற ஒரு ஏரியாவை பார்த்தோம். அதுல நூனையும் ராவையும் ஒரு செக்ஷனாக நாங்க பார்த்தோம். அதுக்கு பிறகு தோ த த எல்லாத்தையும் ஒரு செக்ஷனாக பார்த்தோம். அடுத்தது அதை விட கொஞ்சம் முன்னுக்கு தான் சோத் சீன் ஜா, இது மூணும் ஒரு குரூப்பாக பார்த்தோம். அதை விட இங்க ரசு தரஃபுல் லிசான்ல இவங்க இது ரெண்டையும் சேர்த்திக்கிறாங்க. நாங்க வந்து பெரும் இதை தரஃபுக்கே கொடுத்துட்டு ரசு தரஃபை மட்டும் இந்த லா சா இந்த மூன்றையும் நாங்க ரஸ் ஆகவே நுணுக்கி வச்சு கொள்ளலாம். இதுல எந்த சந்தேகமே இல்லை. சரியா? லா ஜா சா இவைகள். ஆனா ஸ்வாத் சீன் ஜாவை வந்து தரஃபுல் லிசானு கிட்டையும் வைக்கிறாங்க, ரசூல் லிசானு கிட்டையும் வைக்கிறாங்க. நாங்க தரஃப்னு சொல்லியே படிச்சோம். ரைட். திரும்ப ஹாஃபா இப்படியே காட்டிக்கிறாங்க இந்த அம்புக்குறி. ஹாஃபான்னு சொன்னா என்ன? சைட். அப்ப சைட்ல வந்தது பாதும் லாமும். நாங்க முதல்ல லாம படிச்சோம், ரெண்டாவது பாத படிச்சோம். ரைட். அப்ப இதுதான் எங்கட நாங்க படிச்சுக்கிற இந்த நாக்கோட சம்பந்தப்பட்ட அனைத்து எழுத்துக்களும் 18 எழுத்துக்கள் வந்துச்சு. ஏன்னா ரைட். இப்ப எல்லாரும் அடுத்த இலகுவான ஒரு மஹ்ரஜ் ரைசியாக்கு போக போறோம். அது என்ன? அதுதான் ஜவுஃப். ஜவுஃப் ஜவுஃப் சொன்னா நாங்க சொன்னோம் எம்டி ஸ்பேஸ், அதாவது ஒரு வெற்றிடமாக காற்று போகக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்று நாங்க சொன்னோம். சரியா? அதாவது இந்த வாயில நாக்குக்கு இந்த தாடைக்கு மேல இருக்கிற ஃப்ரீயான பகுதி. இப்ப இதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு நாங்க பார்க்கல. ஆனா உண்டுதான் மஹ்ரஜ் ஹாஸா உண்டுதான், ஒன்றுக்குள்ள எல்லாம் வந்துடுது. எத்தனை எழுத்து வருதுன்னா 3 எழுத்து வருது. எத்தனை எழுத்து? ஜவுஃப் என்றதுல 3 எழுத்து இருக்குது, 3 எழுத்து வருது. அது யாருன்னு கேட்டா அலிஃப் வாவ் யா. அலிஃப் வாவ் யா. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம்,
நாங்க அலிஃப்னு சொல்லி நேரத்தோட படிச்ச ஞாபகம் தொண்டையில கீழே வரும்னு சொல்லி தந்தீங்களே ஆ அண்டு அப்படி ஒரு கேள்வி எழலாம். உண்மையில அங்க படிச்ச ஆவும் இங்க காணக்கூடிய அலிஃபும் மொத்தமாகவே வித்தியாசம். உங்களுக்கு ஞாபகமா நாங்க நேரத்தோடு சொன்னோம் வாவ் கைரு மத்தியா வாவ் மத்தியா அப்படின்னு சொல்லி நாங்க நேரத்தோட படிக்க கொள்ள வந்துச்சு. யா கைரு மத்தியா யா மத்தியாண்டு. இப்ப கைரு மத்தியான்னு தான் வாவுக்கும் கண்டோம் யாவுக்கும் கண்டோம். என்ன காரணம்னா அடிப்படை எழுத்துக்கள் எல்லாத்தையும் நாங்க முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா எழுத்தையும் முடிச்சிட்டோம். இப்ப இவங்க 3 பேரும் எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய எழுத்துக்கள். இது ஆவல்ல, ஹம்சா நொண்டு மேல இல்ல, அப்ப இது ஆவல்ல, இது அடிப்படை எழுத்தல்ல என்றத நீங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க. நாங்க உதாரணம் பார்ப்போம். எனவே இந்த வெற்றிடமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வார இந்த எழுத்துக்கள் அட மஹ்ரஜ அடிப்படையா வச்சு ஜௌஃபியா ஹவாஇயா அப்படின்னு பேர் இருக்குது. ஜௌஃப்ல வரது ஜௌஃபியாக்கள், அந்த கிராமவாசிகள் ஜௌஃபியாக்கள். ஹவாவுன்னா காற்று வெளிப்படக்கூடிய பகுதி. சரியா? ரைட். எனவே ஹவாஇயா அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்ப பாருங்க, நாங்க சொன்னோம் மத்தியான்னு ஞாபகப்படுத்தினோம். இங்க அந்த 3 பேரும் ஒன்றுக்கு காட்டப்பட்டிருக்கிற உதாரணத்தோட உதாரணம் எப்படி நாங்க இது ஓதுறோம்? முதலாவது உதாரணம் ஃபா ஃபா ஃபூ ஃபூ ஃபீ ஃபீ அப்படின்னு நாங்க ஓதுவோம். ரைட். இப்ப இங்க ஃப அப்படின்னு ஆ சத்தம் கேட்டுச்சா? கேட்கல. அப்ப ஃப என்று கேட்டா தான் இது தனியான அசலான ஒரு எழுத்து. அப்ப இது தனி எழுத்து அல்ல. அப்ப எந்த எழுத்து கேக்குது? ஃபா. ஃபா மட்டும் தான் கேக்குது. ஃபாவத்தான் நாங்க நீட்டுறோம் இல்லையா? ஃப என்ற ஒரு எழுத்து கேட்கல. ஃபா. அப்ப இது நீட்டுறதுக்கு நாங்க அரபுல என்ன சொல்ற? மத்தியா. நீட்டுறதுக்கு என்ன சொல்ற? மத்தியா. மத்தன்னா நீட்டி நான் கையை நீட்டுறது எல்லாத்துக்கும் சொல்றேன் மத்தியா. அப்போ ஒன்றை நீட்டுறதுக்காக வார எழுத்து, முன்னாள் இருக்கிற எழுத்த நீட்ட வார எழுத்து. அடுத்த உதாரணத்தை பாருங்க. ஃபூ. நாங்க ஃபுவ் ஃபுவ் அப்படின்னு ஓதல்ல. ஃபுவ் அண்டாதான் அந்த வாவ் வருது. ஃபுவ். இந்த வாவ் குவிஞ்சி வாவோட சவுண்ட் எல்லா பண்புகளையும் கொண்டு வரோம்னா ஃபுவ் அண்ட் ஓதணும். அப்படி ஓதல்ல. அப்ப எப்படி ஓதுறோம் குருவான்ல? ஃபூ அண்ட் ஃபூவத்தான் நாங்க நீட்டுறோம். அப்ப அப்படி நீட்டுறதுனால இந்த வாவோட அசில் இல்ல. அப்ப இது மத்தியா. ரைட். அதே மாதிரி ஃபீய பார்ப்போம். நாங்க எப்படி ஓதுறோம்? ஃபீ ஃபீ அப்படித்தானே ஓதுறோம். அப்ப அசிலான யாவா இருந்தா எப்படி ஓதணும்? ஃபீ ஃபீ ஃபீ. இப்ப யா சத்தம் கேட்டுச்சா? இப்ப யா வருது. ஃபீ அடிப்படையா கேக்குது. ஃப அல்லது ஃப ஃபுவ் ஃபீ என்று சொல்லி இருந்தால் அது அடிப்படையான 3 எழுத்துக்களாக நாங்க படிச்ச எழுத்துக்களாக மாறிடும். ஆனா அப்படி வரல. ரைட். அப்ப இது முன்னால் உள்ள எழுத்தை நீட்டுறதுக்கு வந்ததுனால இந்த 3க்குமே நாங்க என்ன சொல்லுவோம்? அலிஃப் மத்தியா, வாவ் மத்தியா, யா மத்தியா அப்படின்னு பேரு வச்சுட்டோம். கைரண்டா இல்ல, மத்துடையதல்லன்னு சொல்றது. ரைட். இதை நீங்க எப்பயும் நினைவு வச்சுக்கோங்க. சொல்றதை விட ஃபான்னு சொல்றது இலகு. ஃபுவ்னு சொல்றதை விட ஃபூன்னு சொல்றது லேசி. ஃபீ என்று சொல்றதை விட ஃபீ என்று சொல்றது லேசி. தஜ்வீத் என்று சொல்றது அரபு மொழி இலகுவான மொழி, கஷ்டப்படுத்தல்ல. ரைட். அப்ப இந்த ஃபான்னு சொல்ல போல எப்பயும் அலிஃப்க்கு முன்னால ஃபத்ஹா வந்தா தான் அது ஃபான்னு நாங்க நீட்டுறோம். ரைட். அதே மாதிரி வாவுக்கு முன்னால பம்மா வந்தா தான் நாங்க ஃபூ என்று நீட்டுறோம். அதே மாதிரி யாவுக்கு முன்னால கஸ்ரா வந்தா தான் நாங்க ஃபீ அப்படின்னு நீட்டுறோம். சோ இந்த அலிஃப் என்று சொல்ல போல நாங்க சொல்றது அலிஃப் மத்தியாவ. இந்த மத்தியா அலிஃப் ஃபத்ஹாக்கு பின்னால வந்தால் அது மத்தியா நீட்டப்படுது. இந்த வாவ் லம்மாக்கு பின்னால வந்தால்
அது வாவ் மத்தியா நீட்டப்படுது. கஸ்ராவுக்கு பின்னால ஒரு யா வந்தால் அது யா மத்தியா நீட்டப்படுது, அடிப்படை எழுத்தாக இருக்காது. அதே நேரம் இவைகள் எல்லாம் சுக்கூனுடைய இடத்துல தான் இருந்திருக்கும். சுக்கூனாக இருந்துதான் முன்னால் இருக்கிற ஹரக்கத் தனக்கு மெச்சான ஹரக்கத்தாக இருந்தால் அது நீற்ற மத்தியாவாக மாறும். ரைட்? இப்ப ஹுரூஃபுல் மத்தியாவை நீங்க கண்டுபிடிங்கன்னு சொன்னால் இந்த 3 எழுத்துக்களும் தான் ஹுரூஃபுல் மத்தியா. அது சுக்கூன் இடத்துல இருக்குது. அலிஃப்க்கு முன்னால ஃபத்ஹா, வாவுக்கு முன்னால தம்மா, கஸ்ராக்கு முன்னால யாக்கு முன்னால கஸ்ரா. அதே நேரத்துல சுக்கூன் என்று சொல்லி நாங்க வெப்போமே, சின்ன ஒரு வட்டம் உண்டு, கம்ப்ளீட் பண்ணாத ஒரு வட்டம், அந்த வட்டத்தை காண மாட்டோம். அப்படி கண்டாது ஃபுவ் ஃபி என்று ஓத வேண்டி வரும். அப்ப எதுவுமே போட்டிக்க மாட்டாங்க. அப்ப அது மத்தியாண்டத்தை விளங்கி கொள்ளலாம். ரைட்? இப்ப நாங்க மஹ்ரஜோட சம்பந்தப்படுத்துவோம். இந்த முதலாவதாக உங்களுக்கு வந்திருக்கிறது அலிஃப் மத்தியா. ரைட்? உங்களுக்கு அலிஃப் மத்தியா தெளிவுன்னு நினைக்கிறேன். எங்கிருந்து வெளியாகிற மஹ்ரஜ் ரஈசியா இது? ஜௌஃப். ஜௌஃப். இதுல காசால யோசிச்சு கொண்டிருக்கவே தேவையில்லை, கவலைப்படாம செய்யலாம். சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் உண்டு கொண்டு. சரியா? நாக்கட ஷேப்ப நல்லா பாருங்க, நோமலான உசரத்துல இருக்குது. ரைட்? பெரியோர் இடைவெளிய நீங்க மேலால கண்டு கொண்டிருக்கிறீங்க. ரைட்? இந்த இடைவெளி, அதாவது ஒயிட் கலர்ல காட்டிக்கிற நாக்குக்கு மேல, இந்த மேல தாடைக்கும் கீழே நாக்கு லிசானுக்கும் இடையில இருக்கிற இந்த ஃபம்ல இருக்க இந்த ஒயிட் கலர் இடம் தான் ஜௌஃப். அது அப்படி வாயில இருந்து தொண்டை வரங்காட்டியும் அது ஜௌஃப் தான். அது அப்படி இடைவெளி இருக்குது. இதெல்லாம் என்ன? ஜௌஃப். அப்ப நாங்க ஜௌஃப்னு சொல்லக்கொள்ள மேல உள்ள இடைவெளி வாய்ட இடைவெளி என்று சொல்லலாம், வாய்ட ஜௌஃப் என்று சொல்லலாம். அடுத்து இந்த தொண்டையில இருக்கிறது தொண்டையிட ஜௌஃப் என்று சொல்லி நாங்க சொல்லலாம். சோ தொண்டையிட ஜௌஃபும் வாயில இருக்கிற ஜௌஃபும் ரெண்டுமே டச் பண்ணித்தான் ஆகுது. அலிஃபுல் மத்தியா, வாவுல் மத்தியா, யாவுல் மத்தியா, மூணுமே. அதனால தான் இந்த அம்புக்குரிய இப்படி சொல்லி வளைச்சி தொண்டை வரங்காட்டி வந்துட்டு பேத்திக்குது. எனவே தொண்டையில் இருக்கிற ஜௌஃபும் ஃபம் என்று சொன்னா மேல இருக்கிற இந்த ஜௌஃப் ஏரியா ரெண்டையும் உள்ளடக்கித்தான் என்ன வரும்? மத்தியாட எழுத்துக்கள் வரும். சரியா? ரைட். இப்ப நாங்க அலிஃப உச்சரிக்க போறோம். அலிஃப் மத்தியாவ அப்ப நாங்க அ என்று சொன்னா சரி வருமா? அது அடிப்படை எழுத்து என்று சொல்லக்குள்ள வரும். ரைட்? ஷா ஃபா என்று உச்சரிச்சு பார்க்க கொள்ள பாருங்க, நாக்கு எதையுமே டச் பண்ணல. சரியா? நாக்குட ஷேப் அப்படி இருக்கிறத பாருங்க, எதையுமே டச் பண்ணல. இந்த ஏரியால தான் டிஃபரெண்ட் ஒன்று நடக்குது. எல்லாரும் உச்சரிச்சு பாருங்க. கா, இங்கேயும் ஒரு ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது. நா, லா, தொண்டையில இருந்து அப்படி இங்க வரங்காட்டி வருதா? லா. ரைட். இதுதான் அலிஃப் மத்தியா. அதாவது எங்கட அந்த தொண்டைட ஹல்கடையும் தொண்டைடையும் ஃபம் வாய்டையும் ஜௌஃப், தஜ்வீஃப் என்று சொல்லலாம், ஜௌஃப். அந்த எம்டி ஸ்பேஸ்ல இருந்து வெளியாகிறது தான் அலிஃப் மத்தியா. ஹல்க் தொண்டைடையும் ஃபம் வாய்டையும் ஜௌஃப் இந்த இடைவெளி பகுதியில இருந்து தஹ்ருஜ் என்ற அரபுல வெளியாகிறது தான் அல் அலிஃப் மத்தியா. அப்ப இங்க நாக்கு மெயினா ஏதாவது செஞ்சுச்சா? இல்ல, நாக்குக்கு பெரிய ஒரு பகுதி எந்த முக்கியத்துவமும் இல்லை. எனவே அது லிசான்ல இருந்து வெளிப்படல, ஜௌஃப்ல இருந்து வெளிப்படுறன்னு நாங்க சொல்றோம். இப்ப நாங்க அடுத்த எழுத்துக்கு போ. அதுதான் அல் வாவுல் மத்தியா. அடுத்தது வாவ், ஃபூ, ஷூ அப்படின்னு சொன்னோம். இதுலயும் ஃபுவ், ஃபூ ரெண்டுலயும் வாய் குவியத்தான் செய்யும். வாய் குவியும். ஃபுவ் உச்சரிச்சு பாருங்க. ஃபுவ் வாய் குவியுது. ஃபூ அந்த உதடுகள் ரெண்டும் குவியத்தான் செய்யுது. ரைட்? என்றாலும் ஃபுவ் அண்ட வாவ் கேட்கல, ஃபூ அண்ட ஃபூ மட்டும் தான் நீட்டிப்பா எடுக்கு இல்லையா? ரைட். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் இதே ஷேப் தான், ஆனா நாக்குட டிஃபரெண்ட் ஒன்று நீங்க காண்றீங்க.
அதாவது ஜவுஃப்ல இருந்து வெளிவருது. ஜவுஃப்ட ஹல்கும் ஹல்கும் பயன்படுத்தப்பட்டு மேலுள்ள ஃபம்ட ஜவுஃபும் பயன்படுத்தப்பட்டு இங்கே அப்படி இந்த ஜவுஃப்ல தான் யா மத்தியா வருது. ஆனா நாக்கு டிஃப்ரெண்டா இருக்குது. ரைட், இங்கால பின்னால கொஞ்சம் எலும்பி நின்ற மாதிரி இருக்குது. நாங்க இப்ப இந்த பிராக்டிஸ் கொஞ்சம் பண்ணுவோம். நாக்கிட ஷேப்பை நல்லா மனசுல வச்சுக்கொண்டு இந்த வெற்றிடங்கள் யூஸ் பண்ணப்படுறத பாருங்க. தொண்டையில இருந்து வாய் மட்டும் ஷீ சொல்லிக்கொண்டு யோசிச்சு கொண்டு சொல்லுங்க. ஷீ. நாக்கிட ஷேப் மாறுதா? கீ லீ. அதாவது நாக்கிட அந்த உள்ளத்து பகுதி இருக்குதே அது இப்படி ஒசந்து நிக்குதா? லீ. ரைட், இப்ப நாங்க முன்னையும் பின்னையும் ஒப்பிட்டு பார்ப்போமா. அக்ஸல் லிசான் வந்து வாவுல ஒசந்து இருக்குது, பின்னுக்காகி அக்ஸல் லிசான் நாக்கிட பின் பகுதி தானே. அது வந்து இருத்திஃபான்னு சொன்னால் உயருதல். இருத்திஃபான்னா உயருதல். ரைட், உங்களுக்கு முக்கியம் இந்த அக்ஸல் லிசான்ன்றது உயர்றன்றதை நினைவு வச்சுக்கோங்க. எதுல? வாவுல. ரைட், மற்ற எல்லாம் ஒன்றுதான். மஹ்ரஜ் ஹாஸா விஷயம் ஒன்றுதானே. ரைட், இப்ப நாங்க வந்து வாய் வந்து குவியறதும் நடக்குது, அலிஃப்ல வாய் குவியாது. நாங்க ஒப்பிட்டு பார்ப்போம். அலிஃப்ல வாய் உதடுகளை பாருங்க, உதடுகள் குவிஞ்சிருக்குதா? இடைவெளி கொஞ்சம் பெருசா இருக்குது. அலிஃப்ல வந்து நாக்கு லிசான்ல வந்து அக்ஸா இந்த உள்ளத்து பகுதி வந்து ஒசந்து இருக்குதா? ஒசந்து இல்ல, நோமலா நேர படுத்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மத்த எல்லாம் உண்டது விளங்குது. ரைட், இப்ப நாங்க ஃபாண்ட எழுத்த மாறி மாறி உச்சரிச்சு பார்ப்போம். ஃபாவும் ஃபீயும் யோசனையோட நிதானமா உச்சரிச்சு பாருங்க. ரெடியா? ஃபா ஃபீ. ஃபா நாக்கு எப்படி இருக்குது? நார்மலா நேர இருக்குதா? ஃபா ஃபீ. நாக்கிட பின்பகுதி அக்ஸல் லிசான் மேல இந்த பின்னுக்கு தொண்டையில மேல வந்து படுதா? ரைட். ஃபா சாரியா ஃபூ சாரி ஃபூ ஃபா ஃபூ ஃபூ. ரைட், இப்ப மேல சொன்னது விளங்கிச்சு. இப்ப நாங்க இதோட வரை விளக்கணம் எப்படின்னு சொல்லி பாக்குற நேரத்துல என்ன சொல்லணும்? ஹல்குடையும் ஃபம்டையும். சரியா? ஹல்கண்டா என்ன? தொண்டை. ஃபம்மண்டா என்ன? வாய். அது ரெண்டுடையும் வெற்றிடத்திலிருந்து வெளியாகுது. சரியா? என்னது? வாவுல் மத்தியா. ஆனா டிஃபரெண்ட் என்னண்டா அக்ஸல் லிசான் இந்த நாக்குட இந்த அக்ஸா உள்ளத்து பகுதி இருக்குதே அது வந்து இருத்திஃபா அப்படியே ஒசந்து நிக்கும் பின்னுக்கால. அதுதான் வித்தியாசம். டெபினிஷனுக்கு நீங்க அதையும் சேர்த்தே சொல்லலாம். அடுத்தது ஷஃபத்தைன் ரெண்டும் வந்து வாவு வரக்குள்ள குவிஞ்சி மூடிப்பட்ட மாதிரி கிட்டக்கி வந்து நிக்குது, சின்ன இடவெளிய காட்டும். ரைட், அலிஃப விட. இப்ப நாங்க யாவுக்கு போவோம். யாவ பாக்குற நேரம் நாக்குல ஏதாவது வித்தியாசம் விளங்குதா? யா உல் மத்தியா ஃபீ. இந்த யா உல் மத்தியா சரியா வட்ட ஷேப்ல நின்று இருக்குதா? அங்க வந்து அலிஃப் கட்டில தூங்கி கொண்டு இருந்தார் இல்லையா? அங்க வந்து அலிஃப நாங்க பார்த்தோம் நேர தூங்கிட்டு இருக்கிற மாதிரி கட்டில் நேர. திரும்ப வாவ பார்த்தோம். வாவுல என்ன நடந்துச்சு? பின்னுக்கால தலைய வந்து நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, அடுத்தது யாவ பார்க்கிறோம். யால என்ன நடக்குதுன்னு சொன்னால் வட்ட ஷேப்புக்கு அந்த பெட்ஷீட் ஒன்றுல அப்படி பூந்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்ல வந்திருக்குது. ரைட், இப்ப இது நாங்க யா உல் மத்தியாவை வந்து பார்க்க கொள்ள என்ன வித்தியாசம்னா முன்னுக்கு இருக்கிறதுக்கும் பின்னுக்கு இருக்கிறதுக்கும் வாவுக்கும் யாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் இங்க வந்து ஒசந்திக்கிற மாதிரி விளங்குதே அலிஃப விட. ஆனா ஒசந்திக்கிறது மேல பெய்திக்கிறது அக்ஸல் லிசானா இல்ல. அக்ஸல் லிசான் நோமலா தான் இருக்குது யால. அப்ப எந்த லிசான் மேல போச்சு? வசத்துல் லிசான், நாக்குட நடுப்பகுதி. வசத்துல் லிசான் நாக்குட நடுப்பகுதி என்ன செய்யறால் அலிஃப விட மேல போகுது, வாவ விட கொஞ்சம் மேல போகுது. அப்ப யா உல் மத்தியாவை உச்சரிக்கிற நேரத்துல என்ன நடக்குது? நாக்குட நடுப்பகுதி ஒசருது, மேல போகுது. சரியா? ரைட், இப்ப நாங்க முதல்ல உச்சரிச்சு பார்ப்போம். ஃபீ என்று சொல்லுவோம். எல்லாரும் ரெடியா? ரைட்.
நினைவோடுறீங்க தொண்டைடையும் ஃபண்டையும் எம்டி ஸ்பேஸ், அடுத்தது நாக்கிட நடுப்பகுதி மேல போறது. ஃபீ 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 தெளிவாய்க்குதா? ஃபீ நுணுக்கமான வித்தியாசங்கள் தான். சரியா? எல்லாத்திலையும் ஜவுஃப் வந்து ஒன்று தான், 2 ஜவுஃபும் உள்ளடக்கிக்குது. நாக்கிட ஷேப்ல தான் வித்தியாசம். வசத்துல் லிசான் வந்து யாவோட சம்மந்தப்படுது இந்த இடத்துல. ரைட், இப்ப நாங்க 3ஐயும் மாத்தி மாத்தி உச்சரிப்போம். ஃபா ஃபூ ஃபீ அப்படின்னு நாங்க மாத்தி மாத்தி உச்சரிப்போம். நாக்கிட ஷேப்பை இங்கே நோட் பண்ணுங்க. ரைட், ரெடியா? ஃபா ஃபூ ஃபீ. அகைன் காவ செல்வோம். கோ நாக்கொசரல்ல, கோ பூ கீ கோ பூ கீ. திரும்பியா மாவை சொல்லுங்க. மா மூ மீ. ரைட், திரும்ப நாவை சொல்லுங்க. நா நூ நீ. எனவே உங்களுக்கு வித்தியாச நுணுக்கமா நல்லா நிதானமாக நாங்க சொல்லி பார்க்க கொள்ள விளங்கும் என்ன நடக்குறேன்னு சொல்லி. ரைட், எனவே நாங்க இது யாவுல் மத்தியாவை பத்தி பேசுற நேரத்துல என்ன செய்யலாம் என்றால், ஹல்க் தொண்டைடையும், ஃபம் வாய்டையும், ஜவுஃப் அதாவது எம்டி ஸ்பேஸ்ல இருந்து வெளியாகும். ஆனா அந்த நேரத்துல நாக்குல என்ன நடக்கும்னா, வசத்துல் லிசான் நாக்குட நடுப்பகுதி வந்து இர்திஃபா ஒசரும். வசத்துல் லிசான் நாக்குட நடுப்பகுதி ஒசரும். எனவே நாக்குட நடுவுல யாவுல் மத்தியா உட்கார்ந்துட்டிருக்கிறாரு, அக்ஸல் லிசான் அதாவது நாக்குட உள்ளத்து பகுதியில வாவ் வந்து உட்கார்ந்துட்டிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா அலிஃபை பொறுத்த வரையில லிசானை பத்தி நீங்க எதுவும் பேச தேவையில்லை. ரைட், இப்ப நாங்க 3ஐயும் ஒரே மாதிரி பாக்குற நேரத்துல லேசா உங்களுக்கு டிஃபரெண்ட் விளங்குதுன்னு நினைக்கிறேன். அல் அலிஃபுல் மத்தியா முதலாவது பிக்சர், நாக்கு சரியா பெட் ஒண்டிக்கிற மாதிரி தூங்கி கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப அல் வாவுல் மத்தியால சுஜூது செஞ்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. வாவ் என்ன செய்து, அதாவது அக்ஸல் லிசான் மேல போய்த்திருக்குது. அடுத்தது யாவுல் மத்தியாவை பாருங்க, வசத்துல் லிசான் நடுநாக்கு என்ன செஞ்சிருக்குது, நேர பேத்தி ஒரு முட்டை ஒன்று வச்ச மாதிரி கூட இருக்குது. ரைட், எனவே இதுதான் ஜவுஃப். எது ஜவுஃப்? இடைவெளி, அந்த எம்டி ஸ்பேஸ்ல இருந்து வெளியாகக்கூடியவைகள். சரியா? அப்ப நாங்க அதை அலிஃப் வாவ் யான்னு சொன்னவைகளை நல்லா நினைவச்சிங்களா? இந்த இடத்துல ஹம்சா வெக்காரணம் கொண்டு போடவானும், போட்டா அது அடிப்படை எழுத்தாக மாறிடும். ரைட், எனவே இவைகள் எல்லாமே நாங்க வந்து ஒரே மஹ்ரஜ் ஹாஸா தான் எழுத்து வித்தியாசங்களை விளங்கி இருப்பீங்க. எனவே நாங்க 16வது நம்பர் தான் நாங்க இப்ப பார்த்தது. 17 இருக்கேன்னு சொன்னோம். இன்னும் ஒரே ஒரு மஹ்ரஜ் ஹாஸா எங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது. அப்ப அதுல நாங்க இந்த பிக்சரை ஒரே பார்வையில பாக்குற நேரம் உங்களுக்கு தெளிவா விளங்கும். அல் அலிஃபுல் மத்தியா கீழே, அல் வாவுல் மத்தியா வந்து அக்ஸல் லிசானோட டச் ஆகுது, அல் யாவுல் மத்தியா வசத்துல் லிசானோட டச் ஆகுதுன்றத உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆனா மெயின் பிரதான இடம் வந்து இந்த ஹல்கிட ஜவுஃபும் இந்த ஃபம்மிட ஜவுஃபும் தான் முக்கியம் என்றதை நீங்க விளங்கி இருக்கணும். வாவ் வரக்குள்ள அடிப்படையாக்கு மாதிரியே இந்த மத்தியாவுக்கும் தான் கைருல் மத்தியாவுக்கும் தான் உதடு வந்து குவிற, மற்றதுகளுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ரைட், இப்ப நாங்க கடைசி பிரதான மஹ்ரஜுக்கு வந்திக்கிறோம். பிரதான மஹ்ரஜ் என்ன ஞாபகமா? நாங்க யார ஒட்டிக்கிறோம்? நாக்க படிச்சுட்டோம், லிசா ஷஃபா உதட படிச்சுட்டோம், ஹல்க் தொண்டைய படிச்சுட்டோம். இப்ப யாரு? ஹைஷூம் இருக்குதுன்னா, ஹைஷூம் என்று சொன்னா அவங்களுக்கு நினைவிருக்குதா? மூக்கிட மேல் பகுதி, அந்த தண்டு பகுதின்னு சொல்லுவோம். அந்த பகுதியை தான் நாங்க ஹைஷூம் என்று படிக்கிறோம். இந்த ஹைஷூம்ல வந்து எத்தனை எழுத்துக்கள் என்று சொல்லி கேட்டா நாங்க ஒன்று தான் கொடுக்க போறோம். ஒன்று தான் கொடுக்க போறோம். எனவே மஹ்ரஜ் ரைசியாவும் வந்து 2 ஒன்றுக்கு 1 தான் வரப்போகுது. சரியா? ஒன்று ஒரு இடத்துல தானே பிறக்கும், 2 இடத்துல பிறக்குறல்ல. எனவே அந்த மஹ்ரஜ் ரைசியாட ஹாஸா, மஹ்ரஜ் ஹாஸா வந்து 1 தான், ஒரே ஒரு ஏரியா ஒன்று தான் வரப்போகுது. அதோட பேர் என்னாண்டா குன்னா. அது என்ன? குன்னா. 29 எழுத்து மட்டும் இருக்குது, இதுல குன்னாண்டு ஒரு எழுத்து இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம். தஜ்வீது பேசிக்கல் படிச்சாக்கள், அதோட டச்சிக்கிறாக்களுக்கு தெரியும் குன்னான்னு சொன்னா என்னான்னு தெரியும். அடுத்தாக்களை பொறுத்து இது குன்னான்னு சொன்னா என்ன,
இப்படி ஒரு எழுத்து இல்லையே, ஆ பா தா சா ஜா ஹா, அப்படியே யோசிக்கலாம். உண்மையிலே உண்ணாண்டு சொன்னால் என்ன? ரைட், உண்ணாண்டு சொல்ற நேரம் இந்த ஹைஷூம் உங்களுக்கு பிளாக் கலர்ல காட்டப்பட்டிருக்குது. இந்த இடம் தான் ஹைஷூம். நாங்க லுகால அரபு படிக்கிற நேரத்துல அன்ஃபுன் மூக்கு அப்படின்னு சொல்லி அடிப்படையிலே படிப்போம். ஐனுன் கண், உதுனுன் காது, அன்ஃபுன் மூக்கு, அப்படிதான் பாடமாக்குவோம். எனவே நாங்க தஜ்வீத்ல வந்து உண்ணா எங்க பிறக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா அன்ஃபுன் என்று கொடுக்க கூடாது. ஹைஷூம் என்ற பகுதியில தான் உண்ணா பிறக்குது. முழுமையாக அன்ஃப பயன்படுத்துறது, அது பொதுவான பெயர். ரைட், எனவே ஹைஷூமை மட்டும்தான் நாங்க தஜ்வீத்ல பயன்படுத்தணும். அதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. சரி, இந்த ஹைஷூம் என்ற அந்த மூக்குடைய இந்த பகுதியில பிறக்கிற இந்த உண்ணா யாரு? இந்த உண்ணா யாரு அப்படின்னு கேட்டால், இந்த உண்ணான்னு சொல்றதுக்குதே சிஃபத்துன், நாங்க பின்னால படிக்க போறோம் பண்புகள் அண்டு, அதே மாதிரி ஒரு பண்பு தான் உண்ணா. அப்ப ஏன் இந்த மஹ்ரஜுல் ஹுரூஃப், மஹாரிஜுல் ஹுரூஃப், எழுத்துக்களோட பிறப்பிடங்கள்ல ஏன் இந்த பண்பு வந்துச்சு, ஏன் இந்த சிஃபா வந்துச்சுன்னு ஒரு கேள்வி. நான் பின்னால் அதுக்கு விடைக்கு வரேன். அப்ப இது சிஃபா உண்டு. வலைசத் ஹர்ஃபன், ஹருஃப் அல்ல, ஹருஃப் உண்டு அல்ல. உண்ணான்னு சொல்லி படிக்க போறது எழுத்து இல்ல என்றதை நினைவு வச்சுக்கோங்க. அது எழுத்துண்டா? எழுத்தல்ல. ரைட், வலைசத் ஹர்ஃபன். எனவே குண்ணா எழுத்து இல்ல, எழுத்துக்கு பிறப்பிடம் படிக்கிறோம், ஆனா எழுத்தே இல்லாத குண்ணாவை கொண்டு வந்து வச்சுக்கிறோம். அப்ப ரீசன் என்ன? ரெண்டாவது ஏரியால விடை இருக்குது. லில் குண்ணா மஹ்ரஜுன், அது எழுத்தில்லதான், ஆனா பண்பு, ஆனா அதுக்கு மஹ்ரஜ் இருக்குது, அதுக்கும் ஒரு தனியான பிறப்பிடம் இருக்குது. மஹ்ரஜன்னா என்ன படிச்சோம்? பிறப்பிடம். மஹ்ரஜ் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பண்பு குண்ணா, பிறப்பிடம் தனக்கு சொந்தமா வச்சிக்கிற ஒரு எழுத்துக்களை போலயே மஹ்ரஜ் ஒரு பிறப்பிடம் எனக்கும் இருக்குது என்று சொல்லி கலசா சொல்லக்கூடிய ஒன்று இருந்தால் அது உண்ணாண்ட பண்பு தான். எனவேதான் உண்ணாவையும் மஹ்ரஜ் பாடத்துல நாங்க ஹைஷூம் என்ற மஹ்ரஜ்ல பிறக்கிறதாக படிக்க போறோம். ரைட், எனவே ஹரஃப்க்கு மஹ்ரஜ் இருக்குது, சிஃபாக்கு மஹ்ரஜ் நாங்க படிக்கிறோம்ல, ஆனா ஒரே ஒரு சிஃபாக்கு மஹ்ரஜ் இருக்குது. அது என்ன சிஃபா, என்ன பண்பு? அதுதான் குண்ணா. அதுதான் குண்ணா. எனவே குண்ணாண்டது முதல் எழுத்து இல்லைன்னு பார்த்தோம், அது ஒரு பண்புன்னு பார்த்தோம். ஆனா ஏன் இங்க படிக்கிறோம்? அதுக்கு மஹ்ரஜ் இருக்குது. எனவே மஹ்ரஜ் பாடத்துல படிச்சுதான் ஆகணும். ரைட், இப்ப இந்த உண்ணா ஒரு பண்பு, தனி எழுத்து இல்ல. அப்ப இந்த பண்புன்னா யாரோ ஒருத்தரோட ஒட்டி கொண்டுதான் இருக்கும். இந்த பண்பு அதாவது இரக்கமானவன் என்ற ஒரு பண்பை வச்சுக்கொள்வோம். அந்த பண்பு யாரோ ஒருத்தரோட ஒட்டி இருந்தா தான் அந்த பண்புக்கு அர்த்தமே விளங்கும். அது யாரோ ரெண்டு எழுத்துக்களோட தொடர்பு பட்டு இருக்குது. அது யாருன்னு சொல்லி பார்த்தா ஹர்ஃபுன் நூன் வல் மீம், மீமோடையும் நூனோடையும் ரெண்டு எழுத்துக்களோட உருவாகிறது, ரெண்டு எழுத்துக்களுக்கு உள்ளால பிறக்கிறது தான் உண்ணாண்ட பண்பு. ஆனா அதுக்குன்னு தனியான மஹ்ரஜ் இருக்குது, தனியான மஹ்ரஜ் இருக்குது. எனவே இந்த இத்தனை எழுத்துக்கள்லையும் இந்த ரெண்டே ரெண்டு எழுத்துக்களுக்கு சொந்தமான ஒரு பண்பு தான் உண்ணா. சரியா, உரிய பண்பு. அந்த மீம் நூன் என்ற எழுத்திலிருந்து உருவாகிறது தான் உண்ணா. எனவே மண் வாசனைன்னு நாங்க சொல்லுவோம், அதை நினைவு வச்சுக்கோங்க. இதுக்கு மண் வாசனை, அதுதான் அங்கே உண்ணாவாக இருக்குது, மீமும் நூனும். சரியா, ரைட். இப்ப நாங்க உண்ணாட இடத்தை சரியாக பார்த்துட்டு நூனையும் நாங்க உச்சரிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு விளங்கும் எதை சொல்ல வார அப்படின்னு சொல்லி. ரைட், இப்ப நாங்க நூனை வந்து உச்சரிச்சு பார்ப்போம். அன் அன், மூக்குக்கு ஏதாவது வேலை இருக்குதா? அன், மூக்க மூடிட்டு இப்ப உச்சரிச்சு பாருங்க. மூக்குல மூச்சு போகாம இறுக்கி கொண்டு உச்சரிச்சு பாருங்க. அன் அன், சரியா நூன் உச்சரிச்சு படுதா? இல்லனா அன் அன் கஷ்டம், தடுமல் வந்தா கஷ்டம். என்ன, மீமுக்கு போ. மீம் அம் அம். ரைட், இந்த நூனும் மீமும் வரக்குள்ள நூனுக்கு வந்து இது ரெண்டும் இல்லாவிட்டாலும் நூன் அசுலையே இங்க ஒரு பகுதி உச்சரிக்கப்பட்டாச்சு. நாக்கோட இருக்கிற பகுதியை பத்தி நாங்க படிக்கிறோம், நாக்கோட இருக்கிற பகுதியை நாங்க படிக்கிறோம். நூன் இங்க தான் வருது, லாமுக்கு கீழேயா ராக்கு கீழேயா எல்லாம் படிக்கிறோம். சரியா,
மீமை பத்தி உதட்டோட வருது எல்லாம் படிச்சோம் ஞாபகமா. ஆனா ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒத்துமை உண்ணா ரெண்டுக்கும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம். உண்ணா வந்து மேல பாலத்துக்கு ஒசக்கால பெய்த்து கொண்டிருக்கிறாள் தான் உண்ணா. பாலத்துக்கு ஒசக்கால மேலால இதான் உண்ணா. ரைட். எனவே இந்த உண்ணான்னு சொல்றது நாங்க பின்னால இஹ்ஃபா செய்யக்குள்ள எல்லாம் படிக்க போறோம், இதகாம் செய்யக்குள்ள எல்லாம் படிக்க போறோம். அது இன்னும் இருக்குது. அந்த நேரத்துல உங்களுக்கு இன்னும் விளங்கும் உண்ணா எந்த அளவுக்கு தேவைப்பட போறேன்னு சொல்லி. நாங்க இப்போதைக்கு இந்த உம்ல வந்து பொறக்குது உண்ணானதை நீங்க விளங்கினு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். உண்ணா வந்து இந்த மேல் பிரிட்ஜ்ல தான் பெய்த்துட்டு இருக்குது. சரியா? உச்சரிச்சு பாருங்க. கட்டாயம் மூக்கு வேலை செய்யும். இந்த உண்ணா தனிச்சு நின்று வேலை செய்யற இடங்கள் இருக்குது. இந்த நூண்ட இடத்தை விட்டுட்டு உண்ணா மட்டும் வேலை செய்யற இடம் இருக்குது. அதெல்லாம் தான் நாங்க இதகாம் இல்ஹார்கள் ஏரியா வார நேரத்துல இன்ஷா அல்லாஹ் நாங்க படிக்க போறோம். சரியா? ரைட். எனவே 17வது மஹ்ரஜ்ல நாங்க இருக்கிறோம். மஹ்ரஜ் ஹாஸாவா ரஈசியாவா? ஹாஸா, பிரத்யேகமான சின்ன மஹ்ரஜ். சின்னொரு நாங்க சொன்னோம் மாகாணம். இதுல இருக்கிறது ஒரே ஒரு மாவட்டம் தான். இந்த ஹைஷும் இந்த ரூட் இந்த பிரிட்ஜ் வந்து ஒரே ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்துல இருக்கிறது நூனுண்டே மீம்டையும் உண்ணாதான் இருக்குது. ரைட். இது வந்து தனியான எழுத்தல்ல. எனவே இந்த மஹ்ரஜ்ல பிறக்கிறது தனியான எழுத்தில்ல அப்படின்றத நாங்க கவனிச்சோம். சரியா? மண் நூண்டையும் மீண்டையும். அதே மாதிரி உண்ண ஒரு பண்பு, அது எழுத்தல்ல, அது நூன்லையும் மீம்லையும் உருவாகிறன்னு ஆரம்பத்துல சொன்னோம். ஹைஷும் திரும்ப நாங்க ஹுரூஃபுல் மத்தியாக்கள் 3 பார்த்தோம். அலிஃப் வாவ் யா. அந்த 3க்குமே ஒரே ஒரு மஹ்ரஜ் ஹாஸா தான். 16வது நம்பரை நாங்க இதுக்கு கொடுப்போம். சரியா? ரைட். இதுல 3 எழுத்துக்கள் பார்த்தோம். ஜௌஃபியான்னு சொல்லி பேரும் வச்சோம். இப்ப எல்லாருக்கும் இந்த ஹைஷூம் என்ற பெரிய பிரதான மஹ்ரஜையும் ஜௌஃப் என்ற பிரதான மஹ்ரஜும் விளங்கி இருக்கின்றேன்னு நினைக்கிறேன். எனவே நாங்க சுருக்கமான ஒரு பார்வையில பார்த்தால் அல் மஹாரிஜ் வல் ஹுரூஃப் அல்லது ஹுரூஃபுஹா, அதனுடைய எழுத்துக்கள் அப்படின்னு நாங்க பார்த்தால் சமரி அல் ஹைஷூம் பார்த்தோம், அல் ஜௌஃப் பார்த்தோம், அல் ஹல்க், அல் ஷஃபதானி, அல் லிசானி. இதுல ஹைஷூம் என்ற பகுதியில நூனும் மீமும் வந்து சப்தா காட்டிக்கிறது. காரணம் வந்து உண்ணா. ரைட். உண்ணான்னு சொல்லி நீங்க போட்டுக்கொண்டா அதை விட லேசி. நூனே மீமேம் சிறுசா எழுதி கொண்டு உண்ணாண்டே போட்டுக்கோங்க ஹைஷூம். ரைட். அடுத்த ஜௌஃப்ல வந்து அலிஃபண்டு நீங்க ஒரு நாளும் எழுதக்கூடாது, வாவுன்னு ஒரு நாளும் எழுதக்கூடாது. வாவ் மத்தியா, யா மத்தியா, அலிஃப் மத்தியான்னு போடணும். ஹம்சாண்ட பேரை போட்டுடவானம், அது அடிப்படை எழுத்து. திரும்ப ஹல்க நாங்க வச்சு பார்ப்போம். ஹல்க் தொண்டை. தொண்டையில நாங்க 3 தட்டு கட்டினோம். அதுல நுக்தா வந்த எழுத்துக்கள், நுக்தா இல்லாத எழுத்துக்கள், சின்ன எழுத்துக்கள் என்று 3க்கு பிரிச்சோம். 6 எழுத்துக்களை படிச்சோம். திரும்ப நாங்க இங்க ஷஃபாண்ட பிரதான மஹ்ரஜ்க்கு போனோம். அந்த ஷஃபால 2 மஹ்ரஜ் ஹாஸா இருக்குன்னு சொன்னோம். ஃபாண்டால் தனியாக வருது. அடுத்தது பா, அடுத்தது வாவ் வருது, மீமும் வருது. கைரு மத்தியான உங்களுக்கு தெரியும், மத்தி இல்லாத அடிப்படை வாவ் மீம் பா அடிப்படையான எழுத்துக்கள். எனவே இதுகள் எல்லாம் வருதுன்னு நாங்க பார்த்தோம். அடுத்தது லிசான் என்ற ஒரு பெரிய ஏரியாவுக்கு போனோம். அந்த ஏரியால நூனும் பிராவும் ஒரு குரூப், தாவும் 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 ஒரு குரூப், எல்லாம் ஒரு குரூப், பாதும் லாவும் லாமும் நாங்க சொன்னோம். இன்றைக்கு ஹாஃபத்துல் லிசான் நாக்குட சைட்ல வருதுன்னு ஒரு குரூப் பார்த்தோம். ஜெய்ஷுன்னு சொல்லி நாங்க பார்த்தோம், நாக்குட நடுப்பகுதி. அடுத்தது வந்து மத்துடைய எழுத்துக்கள். திரும்ப வந்து காஃப் காஃப் இப்படி எல்லாத்தையும் மத்துடைய எழுத்துல மத்து இல்லாத எழுத்துக்கள். ரைட். அடுத்து வந்து காஃப் காஃப் அக்சல் லிசான் இப்படி எல்லாம் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு குழம்பாம இன்ஷா அல்லாஹ் இந்த மஹாரிஜுல் ஹுரூஃப் நல்லா விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பேஜ்ல இருக்கிற மஹ்ரஜில, அதாவது குன்னா பிறக்கிற இடம் இங்க உங்களுக்கு விளங்குது. இது வந்து பிக்சரோட பாக்குற நேரம். ஹல்க்ல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் விளங்குதா நல்லா? ஹா, ரா, ஹா, ஆ. சரியா? ஹா, ஆ எல்லாம் விளங்குதா? அடுத்து இங்க மத்துடைய அலிஃப், மத்துடைய வாவ், மத்துடைய இங்க போட்டிக்கிற, அதாவது இங்க இந்த அப்படி வந்து ஜௌஃப்ல வரக்கூடிய எழுத்துக்களை, அதுதான் காரணம் அப்படி போட்டிக்கிறேன். அடுத்து நாங்க சனாயா
அந்த பல்லு முன்னுத்து பல்லு அதோட உசூல் வேர்களோட சம்பந்தப்பட்ட அப்படி பார்த்தோம். அக்ஸல் லிசான் காஃப் காஃப்ல இருந்து தொடங்கி வசத்துல் லிசான் ஜீம் ஷா இயாண்டு பெய்த்து திரும்ப நாக்குல தரப்புல் லிசானுக்கு வரக்குள்ள ராவும் நூனும் வந்து அதுக்கு பிறகு பாவும் தாவும் தாவும் தாத்தா வருது. அதுக்கு பிறகுதான் நாங்க லா தாசாண்ட குரூப் வருது. அதாவது இந்த கீழ்பள்ளிட நுனிய தொட்டுறது. அதுக்கும் பிறகுதான் கீழ்பள்ளிடையும் இந்த ஏரியா ரெண்டும் டச் ஆகுது. ஆனா நாக்குட ஆக முன்பகுதின்னு சொல்லி இதுதான் நாக்குட ஆக முன்பகுதி. சுவாத் சீன்ஸா கீழே இருக்கிற ஏரியாவை தொடுவது நாக்கு எல்லாம் நாக்குட முன்பகுதி. இந்த செக்ஷன் எல்லாம் பார்த்தோம். உதட்டுக்கு வந்து ஃபா பா மீம் வா எல்லாம் நாங்க இங்கினதான் இந்த எழுத்துக்கள் பிறக்கிற அடுத்து வளர்ச்சி காட்டிக்கிறது பாத் லாம். நாங்க இப்ப இவ்வளோத்தையும் மஹ்ரஜ்ல அல்ஹம்துலில்லாஹ் நாங்க வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நாங்க அடுத்ததாக மஹாரிஜுல் ஹுரூஃபுக்கு அடுத்து படிக்க போற இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான் சிஃபாத்துல் ஹுரூஃபில் அரபிய்யா. சிஃபாத்துல் ஹுரூஃபில் அரபிய்யா. சிஃபாத்னு சொன்னால் நாங்க நேரத்தோட சொன்னோம் பண்புகள் அப்படின்னு சொன்னோம். ஹர்ஃபண்டா எழுத்துக்கள், ஹுரூஃப் ஹர்ஃப்ட பண்புதான் ஹுரூஃப் எழுத்துக்கள். ரைட், நாங்க இங்க படிக்கிறது அரபு எழுத்துக்கள் தொடர்பாக. சரியா? ரைட். மிக ஆழமாக விஞ்ஞான ரீதியாக நிறைய ஆய்வு செஞ்சேன்னு சொன்னா இந்த அரபு எழுத்துக்களை தான் ஆய்வு செஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த எழுத்துக்களை பத்தி நுணுக்கமாக நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ரைட். இப்ப இந்த சிஃபாவை பத்தி நாங்க படிக்க போறோம். நல்லா எல்லாரும் ரெடியாக தயாராக இருங்க. பண்புகள் அப்படின்னு சொன்னால் இப்ப முதல்ல என்னத்தை இந்த இல்மு தஜ்வீத்ல நாடப்படுது. நாங்க தஜ்வீத் கலை தானே படிச்சு கொண்டிருக்கிறோம். இது எப்படியான பண்புகள் வந்து சிஃபாத்துல் ஹுரூஃப்ல மக்சூத் என்ன கஸ்த் என்னன்னு நாங்க அரபுல சொல்லுவோம். நாடப்படுறது என்ன? ரைட். இப்ப இந்த வரை விலக்கணத்துல இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு தமிழால சொல்றேன். ரைட். ஓதுற நேரத்துல நாங்க ஒவ்வொரு எழுத்துக்களையும் உச்சரிச்சு ஓதுறோம். இப்ப எங்களுக்கு தெரியும் எந்த எழுத்து எங்க பொறக்குதுன்னு தெரியும். ஆனா பொறக்கிற சில எழுத்துக்களை நீங்க கண்டிப்பீங்க ஒரே மஹ்ரஜ் ரஈசியா, அதுலயும் ஒரே மஹ்ரஜ் ஹாஸால பொறுக்குற. ஆனா நாங்க உச்சரிச்சு பார்த்தா வித்தியாசம். உதாரணமா ஜீம் ஷாயா வசத்துல் லிசான் நடுநாக்கு மெயினா லிசான் என்ன மஹ்ரஜ்ல பிறந்துச்சு, நடுநாக்குன்ற ஏரியால பிறந்துச்சு. இப்ப சவுண்ட பாருங்க. அஜ், அஷ், ஐ மூணு எழுத்துக்களையும் காதால நாங்க கேட்கிற நேரம் தெளிவா விளங்குது. மூணு வகையான எழுத்து. அது எப்படி? ஒரே மஹ்ரஜ் லிசான் நாக்கு ரஈசியா, அதுலயும் ஒரே மஹ்ரஜ் ஹாஸா வசத்துல் லிசான் ஒரே இடத்துல போய் உச்சரிக்கிறோம். ஆனா மூணு சவுண்ட் எங்களுக்கே தெரியும் நாங்க வேறையா வச்சிருக்கோம். அஜ், அஷ், ஐ. இப்ப விளங்குதா? அப்ப அதுக்கு காரணம் என்ன? அதுதான் சிஃபாத்துல் ஹுரூஃப். மீதி ஏதோ தாக்கம் செலுத்துது, எழுத்துக்களோட பண்புகளும் தாக்கம் செலுத்துது. அதுதான் மெயின். அப்ப நாங்க இதோட வரை விலக்கணத்தை பார்க்கக்குள்ள என்ன சொல்ல போறோம்னா எழுத்துட சவுண்ட் சவுத்துல் ஹருஃப்னு அரபுல சொல்லுவாங்க. அரபு படிக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. சவுத்துல் ஹருஃப் எழுத்துட சவுண்ட் வந்து இன்னொரு எழுத்தை விட்டு வித்தியாசமாக காட்டக்கூடிய, சரியா, இன்னொரு எழுத்தை விட்டு வித்தியாசம் காட்டக்கூடிய தாக்கம் செலுத்தக்கூடிய அந்த எழுத்துட சவுண்ட் எழுப்புறத்துல தாக்கம் செலுத்தக்கூடிய பண்புகள் தான் தஜ்வீத்ல நாங்க வந்து பார்க்க போறது. தஜ்வீத்ல எதை பார்க்க போறோம்? ஒரு ஹர்ஃப் ஒரு எழுத்தை நாங்க உச்சரிக்கிற நேரம் வர சவுண்ட் இருக்குதே, சவுத்துன்னு அரபுல சொல்லுவாங்க. அந்த சவுண்ட்ல தாக்கம் செலுத்தக்கூடியது ஏனைய எழுத்துக்களை விட்டு வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடியது பண்புகள் தான் இல்மு தஜ்வீத். தஜ்வீத்ல படிக்கக்கூடிய சிஃபாத்துல் ஹுரூஃப். இப்ப கீழே வெள்ளை கலர்ல போட்டிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப நாங்க பண்புகள் சிஃபாக்கள் நாங்க சில புனைப்பெயர்கள் வந்து நாங்க படிக்கக்குள்ள வந்து ஷஜ்ரியா, நதாய்யா, நினைவிருக்குதா, ஹல்கியா, ஜௌஃபியா, ஷஃபவியா அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு போனோம். இது அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொன்னோம். அது என்ன விஷயம்? அதெல்லாம் வந்து என்ன, அந்த பேரு நாங்க மஹ்ரஜ்ல வச்சேன்னா மாத்திரையில பிறந்தாக்கள் எல்லாருக்கும் மாத்திரை வாசிகள். அது மஹ்ரஜ் அந்த ஊரு கிட்டன்றதுக்காக சவுண்ட் வந்து வித்தியாசம். இப்ப ஜெய்ஷுன்னு நாங்க சொன்னோம், எல்லாம் ஒரே இடத்துல பிறக்குறன்னு சொன்னோம். ரைட்.
ஆனா என்ன நடந்துச்சு? ஜீம், ஷா, யா சவுண்ட் நல்லாவே வித்தியாசம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பேரு வச்சோம், ஷஜ்ரியான்னு சொல்லி வச்சோம் இல்லையா? அப்ப அது மஹ்ரஜ், பிறக்கிற இடத்தோட சம்பந்தப்படுற பண்புகள். அது இந்த இடத்துல நாங்க தஜ்வீத்ல தாக்கம் செலுத்துறல்ல, எங்களுக்கு விலங்கெடுக்க லேசிக்க வச்சுக்கிற பேரே தவிர தஜ்வீத்ல வந்து தாக்கம் செலுத்துறல்ல. எனவே நாங்க மஹ்ரஜோட சம்பந்தப்படக்கூடிய துணை பெயர்கள் அல்லது பண்புகள், அல்காபன்னு சொன்னா நாங்க வைக்கிற அந்த சிறப்பு எந்த பெயர்களுமே இங்க வந்து நாங்க தஜ்வீத்ல அது முக்கியம் அல்ல. ஆனா சவுத்துல் ஹருஃப், எழுத்திர சவுண்டோட யுஅஸ்ஸிரு அசர் தாக்கம் செலுத்தக்கூடிய சிபாத்கள் மிக முக்கியம். அவைகள் தான் இங்க நாங்க படிக்க போறது. இது உதாரணமா இந்த ஹுரூஃப் நத்ஐயா நாங்க அதெல்லாம் ஊண்டி படிக்கல, என்ன சொன்னா தேவையில்லைன்னு சொல்லி. இப்ப இது தா, 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 தா மூணே உச்சரிச்சு பாருங்க. இந்த ஏரியாவோட டச் பண்ணி கொண்டு இந்த இந்த பல்லிட இந்த முரசுக்கிட்ட இந்த பணிய அத், அத், அப், அத், அத், அத். அப்ப நாக்கிட முன்பகுதியும் இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்க சொல்ற வந்து நத்ஐயான்னு சொல்லி சொல்றோம். அப்ப இது வந்து தஜ்வீத்ல வந்து சவுண்டோட சம்பந்தம் எதுவுமே இல்லை. ஏன்னா சவுண்ட் ஒன்று கொண்டு வித்தியாசம், மஹ்ரஜோட சம்பந்தப்படுற அப்படியான பண்புகள் எங்களுக்கு வந்து தேவையில்லை. உங்களுக்கு ஷேர் பண்ணி படலையா? ஷேர் பண்ணி பட்டிக்காதே. ரைட், இப்போ நாங்கள் சிஃபாத்துல் ஹுரூஃப்ல உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர்ல போடுபட தவறிட்டது. நான் இப்போ சொன்ன விஷயம்தான் அந்த 3 பேஜ்ல இருந்தது பண்புகள். அடுத்தது இங்கே நாங்கள் காட்டிக்கிற அந்த நாக்கிட முன்பகுதி, அது வந்து ஹுரூஃப் நத்ஐயான்னு சொன்னோம். இவைகள் வந்து தா, தா, தா இந்த 3 வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த மஹ்ரஜ் இடத்தோட சம்பந்தப்படுதுன்னு சொன்னோம். எனவே இது முக்கியம் இல்லை. இப்போ தான் நாங்கள் முக்கியமான ஏரியாவுக்கு போக போகிறோம். ரைட், இப்ப நாங்க சவுண்ட், அதாவது சவுண்டோட சத்தத்தோட சம்பந்தப்படுற பண்புகளை முக்கியமான 2 பிரிவுகளாக பிரிச்சு பார்க்கலாம். எத்தனை பிரிவுகளாக பிரிச்சு பார்க்கலாம்? 2 பிரிவுகளாக, வீடியோ போடவானம் 2 பிரிவுகளாக பிரிச்சு பார்க்கலாம். ஒன்னாவது அஸ்ஸாத்தியா, அஸ்ஸாத்தியா. ரெண்டாவது ஆரிதா, ஆரிதா. ரைட், ஜாத்தியா, ஆரிதா நாங்க 2க்கு பிரிச்சு பார்க்கிறோம். எல்லாரும் நினைச்சுக்கோங்க, முக்கியம் இது. ஜாத்தியாண்டும் ஆரிலாண்டும் 2 பண்பு இருக்குது. ரைட், அந்த ஜாத்தியான்னு சொல்றது 2ஆக பிரியுது. ஜாத்தியான்னு சொல்றது எத்தனையாக பிரியுது? 2ஆக பிரியுது. சிஃபாத் முத்தலாத்தா, சிஃபாத் கைரு முத்தலாத்தான்னு சொல்லலாம், லாலித்தலஹாண்டும் சொல்லலாம். ரைட், எப்படியும் எங்களுக்கு வந்து சொல்லலாம். ரைட், இப்ப நாங்க சிஃபாத் ஜாத்தியான்னு சொன்னா என்னன்னு சொல்றேன் நான். நீங்க டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இதுல முக்கியம் இல்லை, பொருளை விளங்கினா மட்டும் போதும். சிஃபாத் ஜாத்தியான்னு சொன்னால் ஒரு பண்பு எப்படி இருக்கும்னா அவரோடே ஒட்டி பொருந்த பண்பு, அது மாறாத பண்பு. இப்போ ஒரு எழுத்து, அந்த எழுத்து பிறந்த இடம் மாறுமா? மாறாது. சில பண்புகளுக்கு அவரோடே இருக்குது, ஜாத்தியாவாகவே இருக்கு, அவருக்கு சொந்தமான பண்பு, அந்த எழுத்துக்கு சொந்தமான பண்பு ஜாத்தியா, அது ஒருபோதும் அதை விட்டு போகாது, அதுதான் ஜாத்தியா. இப்போ உதாரணமாக இந்த ஹாவண்ட் ஒரு எழுத்துன்னு வச்சா, ரைட், அப்ப அது வந்து சொந்தமான சில பண்புகள் இருக்கு, அது மாறாது. உதாரணம் ஒரு ஆண் என்று சொன்னால் அவர் ஆம்பளைன்னு சொன்னா திடீரென்னு பொம்பளை, அவர் நாலண்டைக்கு ஆம்பளை, அவர் அப்படி ஒன்று இல்லை, சேஞ்ச் ஆகாத ஒரு விஷயம் இல்லையா? அப்ப அந்த விஷயங்களுக்கு தான் நாங்க சொல்றோம் ஜாத்தியான்னு சொல்லி. ரைட், ஆறுதான்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஒப்போசிட்டான, ஆறுலா வந்து ஒப்போசிட்டான பொருள், அதாவது அந்த எழுத்துக்கு இருக்காது. சரியா? ரைட், நாங்க இதை விட்டுட்டு முதல் இந்த ஏரியாவுக்கு போவோம். ரைட், சில நேரம் வந்து போகக்கூடிய பண்பு தான் இது ஆறுதான். ரைட், இப்ப இந்த ஜாத்தியா எப்பயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி பார்க்கக்கூட நாங்க 2ஆக பிரின்னு சொல்லி சொன்னோம்.
எத்தனையாக பிரிகிற 2. சிஃபாத் முத்தலாதான்னு சொன்னா அரபுல லித்துன்னா எதிர்ப்பதம், எதிர்ச்சொல். அப்ப முத்தலாதான்னு சொன்னா என்னன்னா சில பண்புகள் இருக்கும், அதுக்கு எதிர்பண்பும் இருக்குது. சில பண்புகள் இருக்குது, அதுக்கு எதிர்பண்பும். கருப்பு, இவர் சரியான கருப்பு நீக்ரோ, அதே நேரத்துல அடுத்தால் சரியான வெள்ள அரபியா பிறந்துட்டார். சரியா? அப்ப 2 பண்பு மொண்டைக்கு இருக்குமா? 2 பண்பு மொண்டைக்கு இருக்காது. பட் ஒத்தர் கருப்பு, அவர் எப்பவுமே கருப்பு தான். ஒத்தர் வெள்ள, அவர் மூத்தாகங்காட்டி வெள்ள தான். எனவே முத்தலாத்தா ஒப்போசிட்டாக எங்களுக்கு சொல்லேலுமான விஷயங்கள் இருந்தா அதெல்லாம் இந்த பண்புல தான் உள்ளடக்கப்படும். ரைட்? அடுத்தது சிஃபாத் லா என்ற அரபுல என்ன? இல்லன்னு அர்த்தம். லா இல்ல. ரைட்? லா லித்துன்னா எதிர்ப்பதம் இல்ல. இப்ப நாங்க கருப்புக்கு வெள்ள எதிர்ப்பதம் இல்லைன்னு சொன்னோம், அதே எதிர்ப்பதம் இருக்குதுன்னு சொன்னோம். அப்ப லா லித்தன்னு சொன்னா எதிர்ப்பதம் இல்லாத பண்புகளும் இருக்குதே. எதிர்ச்சொல்லுன்னு சொன்னா ஆப்போசிட்டான ஒரு சொல் இருக்காது இல்லையா? அப்படி இல்லாத சில குணங்களும் இருக்குது. அப்ப இந்த 2 குணமும் இருக்குதானே. அதாவது கருப்பாக இருக்கிறது, அதுவும் சிஃபாதாத்தியா. சரியா? ஆனா அந்த எழுத்து வெள்ளையாக இருக்கவே இருக்காது, எதிர்ச்சொல்லும் இருக்கு. இன்னும் சில குணங்கள் இருக்குது, ஆனா அந்த குணங்களுக்கு என்னன்னா எதிர்ச்சொல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்க இயலாது. நாங்க உதாரணம் பார்க்கக்குள்ள விளங்கும். சரியா? ஆனா அது அந்த எழுத்துக்கே சொந்தமான பண்புகள். இந்த ஜாத்தியாவை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியா? 6ல அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பண்பு, சொந்தமான பண்பு அல்ல. இந்த சிஃபாத் ஜாத்தியால நாங்க சொன்னோம் முத்தலாத்தா ஆப்போசிட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னோம். அந்த பண்புகள் உள்ள பண்புகள் எத்தனை இருக்கு தெரியுமா? அதாவது இந்த முத்தலாத்தா ஜாத்தியாட 2 பிரிவு இருக்குது. இந்த முத்தலாத்தான்னு சொல்லக்கூடிய முதலாவது பிரிவு. சரியா? இந்த முத்தலாத்தா முதலாவது பிரிவுல எத்தனை இருக்குன்னு சொன்னால் 4 இருக்குது. ஆனா 4ன்னு சொன்னதுக்கு செருப்பு மாதிரி 2 ஜோடி, 2 ஜோடி, ஒன்றுல வித்தியாசம் விளங்கும் உங்களுக்கு. சரியா? ரைட். அதாவது 2 ஜோடிண்டா இங்க கருப்பு, இங்க வெள்ளை, இங்க கட்டை, இங்க நெட்டை அப்படின்னு மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இப்ப இதுல நீங்க முதல்ல எத்தனை இருக்கின்றத நல்லா பார்த்துக்கொண்டீங்களா? 4ன்னு சொன்னா 8, அதாவது 4 ஜோடி இருக்குது. இதுல 2வது நாங்க படிக்க போற ஜோடியில மட்டும் 3 இருக்குது. ஏன்னா நடுப்பகுதியும் இருக்குது, இல்ல நடுத்தரமான ஒரு லெவலும் இருக்குது. சரியா? அடுத்தது 5வது. ரைட்? 5வது நாங்க பாக்குற நேரத்துல அந்த 5வது பகுதி இதுலா இஸ்மாத்தண்டிக்கு அது எங்களுக்கு தேவையில்லை, அது கிராமரோட சம்பந்தப்பட்டு. அதனால நாங்க 5வது அந்த செருப்பு ஜோடிகள்னு சொன்னோம், அந்த 2 ஜோடியும் நாங்க தேவைப்படாது. சரியா? முதல்ல கொஞ்சம் வாசிச்சு பாப்போமா இவங்க யாரா இருக்கும். அல் ஜஹர், அல் ஹம்ஸ், அல் ஜஹர், அல் ஹம்ஸ், الشدة، الرخاوة، البينية. الشدة எல்லாரும் வாசி பாருங்க. الرخاوة، البينية. 3வது போ الاستعلاء، الاستفال، الاستعلاء، الاستفال. 4வது الإطباق، الانفتاح، الإطباق، الانفتاح. إذلاق، إسمات، الإذلاق، الإسمات. இப்ப இதுல எங்களுக்கு தேவையில்லாதது இந்த இதுலாக்கும் இஸ்மத் நானான்னு சொல்ற வரும். அவங்க 2 பேரும் நாங்க விட்டுடுவோம். என்னச்சுன்னா சர்ஃப் பாடத்தோட சம்பந்தப்படுறது. சரியா? உங்களுக்கு தெரியும் அரபுல சர்ஃப் பாடம் என்ன பாடம் என்று. அதை விட்டுடுவோம், தஜ்வீத் பாடத்துக்கு வரப்போறோம். சரியா? ஆனா சவுண்டோட சம்பந்தப்பட்டான் தஜ்வீதுக்கு தேவையில்லை, அது ஹுமாசி சுதாசி அந்த ஏரியாக்கள். ரைட். இப்ப நாங்க ஜஹர் ஹம்ஸ்னா முதல்ல பொருள் என்னன்னு சொல்லி கொஞ்சம் பாப்போமா? ரைட். ஜஹர் என்று சொன்னா என்ன தெரியுமா? அறிவித்தல் தாரது, பள்ளியில அறிவிக்கிற அந்த அதுதான் நாயிட பொருள். ஜஹர் என்று சொன்னால் வெளிப்படையானது, அறிவிக்கிறேன்னு சொல்லி நாங்க விலங்கெடுத்துக்கொண்டா சரி. ஜஹர். சரியா? அலான் பண்றது, அலான். ரைட். அப்ப அது கொஞ்சம் உறுதியான ஒரு உறுதியான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு ஒரு பலம் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் ஜஹர்ல சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஹம்ஸ்ண்டா என்ன? ஹம்ஸ்ன்னு சொன்னா அந்த ரகசியம் பேசுற, அந்த முணுமுணுத்து கொண்டு பேசுற, மொல்ல பேசுற, ஹஃபா உஸ் சவுத், சவுத் சவுண்ட குறைச்சி பேசுறது. ஹம்ஸ்.
அப்படின்னு ஒரு முணுமுணுப்பு சத்தம் வந்து கொண்டே இருக்கும். அந்த சவுண்ட் கேட்கிற ஹம்ஸ் ரெண்டு வாரத்தான் ஹம்ஸ். அப்ப ஜஹருக்கு ஆப்போசிட் என்ன? ஹம்ஸ். ஜஹர் ஹம்ஸ், ஜஹர் ஹம்ஸ். நல்லா சொல்லி 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 நினைவு வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த சொற்கள் முக்கியம். ரெண்டாவது பாங்க ஷித்தா, ரஹாவா, பைனியா. 3 பேருக்கு மூத்த தாத்தா, அடுத்து ரெண்டாவது தாத்தா, அடுத்து தங்கச்சி. ரைட். இந்த ஷித்தா முதலாவது ஆள் வந்து சரியான ஸ்ட்ரிக். ஷித்தான்னு சொல்றது சரியான ஸ்ட்ரிக், கடுமையான ஆளுக்கு தான் அரபுல ஷித்தான்னு சொல்றது. இது என்ன விஷயம் நாங்க பார்ப்போமே. அடுத்தது இந்த ரெட் கலர்ல போட்டிக்கிறேன் ஹம்ஸ், ரஹாவா, இஸ்திஃபால்னு சொல்லி. அந்த ரெட் கலர்ல போட்டிக்கிற எல்லாமே தான் ஆப்போசிட்டான சொற்கள். சரி, ஆப்போசிட்டான கருப்பும் வெள்ளை மாதிரி, பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ஆப்போசிட்டா வருதுகள். ஆனா இந்த பைனியானது மட்டும் ப்ளூ கலர்ல தந்திக்கிறேன், இது நடுவுல வருது. சரி, நீங்க படிக்கக்குள்ள நடுவுல தான் படிப்போம், நடுவுல வருது. எனவே அது ப்ளூ கலரா. ரைட். எனவே இந்த ரெண்டாவது வரது பைனியா. சரியா, அஷித்தா நடுவுல பைனியா. ஆனா ஆப்போசிட் அது ஷித்தாக்கு ரஹாவா. ரஹாவா ஷித்தா ரஹாவா. ரஹாவான்னு சொன்னா இந்த சாஃப்டான ஆள். தங்கச்சி வந்து சரி சாஃப்ட். ரைட். ரஹாவான்னு சொன்னா சாஃப்ட். விளங்கினானல்ல? ரைட். அப்ப இதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? நிச்சயமா இருக்கு. ஷித்தானா ஸ்ட்ரிக்ட், ரஹாவானா லீன்னு சொல்லுவாங்க, சாஃப்டான உண்டு. பைனியான அரபுல என்ன? பைனன்னு சொன்னா அரபுல என்ன? நடுவுல, ரெண்டுக்கு நடுவுல. பைனல் அர்தி வஸ்ஸமாவாத், வானத்துக்கு பூமிக்கு. ரைட். அப்ப பைனியான்னு சொன்னா நடுவுல வருது, அதாவது ஒரு நடுத்தரமான ஒரு நிலைமையில இருக்கிறோம். இப்ப அது 3க்கும் பொருள் விளங்கிச்சா? ரைட். முதல்ல இதை நாங்க விலை கொண்டாதான் பண்புகள் படிக்கக்குள்ள ஈஸி. மூணாவது இஸ்திஅலா, இஸ்திஃபால். இஸ்திஅலா, இஸ்திஃபால். நீங்க சொல்ல கொள்ளைக்கிறேன், ஒசக்கையும் பணியும் பார்த்து சொல்லுங்க. இஸ்திஅலான ஒசக்க பார்க்கணும், இஸ்திஃபால்னா கீழே பார்க்கணும். ரைட். இஸ்திஅலா, இஸ்திஃபால். திரும்ப இஸ்திஅலா, இஸ்திஃபால். இப்ப என்ன விளங்குச்சு வித்தியாசம்? இஸ்திஅலான்னு சொன்னா மேல பாக்குறது, மேல போறது, உயர்ந்து செல்ற, வானத்தை நோக்கி போறோம்னு நினைச்சுக்கோங்க. இஸ்திஅலா. இஸ்திஃபால் என்ற ஆப்போசிட், கீழே போறது. அல் இஸ்திஃபால் என்ற என்ன? கீழே போறது. சோ நீங்க லிஃப்ட்ல மேலையும் போகலாம், கீழையும் போகலாம். நீங்க லிஃப்ட்டுக்கு மேல போனால் இஸ்திஅலா, கீழே போனால் இஸ்திஃபால். ஆப்போசிட்டா இருக்குதா? ஓ. திரும்ப நாலாவது அந்த முத்தலாத்தாவான பண்புகள். சிஃபா முத்தலாத்தாண்டா என்ன? எதிர்ப்பதம் உள்ள பண்புகள். அதுல நாலாவது என்னன்னு பார்க்க போறோம். இத்பாக், இன்ஃபிதாஹ். அல் இத்பாக், அல் இன்ஃபிதாஹ். இத்பாக்னு சொன்னா என்ன? ரைட். இத்பாக்னு சொன்னா மூடி பட்டிக்கிறது, வாய மூடிக்கோங்க. அல் இத்பாக் அப்படின்னு சொன்னா வாய மூடிக்கோங்க. ரைட். அல் இன்ஃபிதாஹ், ஃபதஹாண்டா என்ன? திறந்தான். மிஃப்தாஹுன்னா என்ன? திறவுகோல், திறப்பு, கீ. இப்ப ஃபதஹாண்டா திறக்கிறது. ரைட். அப்ப இன்ஃபிதாஹ் அண்ட் ஆப்போசிட் என்ன? திறக்கிறது, வாய திறங்க. அப்ப இத்பாக்னா என்ன செய்யுங்க? வாய மூடுங்க, அப்படி மூடுங்க. இத்பாக். இன்ஃபிதாஹ் என்ன? வாய திறங்க. ரைட். இப்ப அஞ்சாவது நாங்க தேவையில்லைன்னு சொன்னோம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதுல அனௌன்ஸ் பண்றது எந்த பண்புல வருது? மேல இருக்கிறது, ஜஹர்ல வருது. வெரி குட். எனவே அது ஆப்போசிட் ஹம்ஸ், அதாவது முணுமுணுக்கிறது, ரகசியம் பேசுறது அப்படின்னு வர அப்படின்னு. அடுத்தது மேல பாக்குறதும் கீழே பாக்குறதும் எந்த பண்புல வரும்? மூணாவது ஜோடி. இஸ்திஅலா, இஸ்திஃபால்ல வரும். இஸ்திஅலாண்டா என்ன? மேல பாக்குறது. இஸ்திஃபால்ண்டா என்ன? கீழே போறது. அப்ப மிச்சம் சாஃப்டான ஆள், மிச்சம் சாஃப்ட்டுக்கு என்ன சொல்றோம்? அரபுல ரஹாவா. ரஹாவான்னு சொல்லி நாங்க தஜ்வீத்ல ரஹாவா, வேற சொற்கள் இருக்குது, தஜ்வீத்ல ரஹாவா. ரைட். ரஹாவான்னு பயன்படுத்துவோம். அப்ப துறக்கிறதுக்கு என்ன சொல்றோம்? துறந்திக்கிறது. இன்ஃபிதாஹ். துறந்திக்கிறதுக்கு என்ன சொல்ற? இன்ஃபிதாஹ். அப்ப இது ஆப்போசிட் என்ன? இத்பாக். இத்பாக், இன்ஃபிதாஹ். இத்பாக், இன்ஃபிதாஹ். ரைட். எனவே மிஞ்சிக்கிற இந்த பைனியா நடுவுல இருக்கிறாள், எனவே நீல கலர்ல காட்டிக்கிறோம். சரியா? இப்ப இந்த நாளையும் நாங்க வேறு பிரிச்சு பார்க்க போறோம். பொருளை நீங்க குறிச்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த எதிர்ச்சொற்கள் இல்லாத பண்புகள், அதுவும் 8 இருக்குது. நாங்க அதை பின்னால பார்ப்போம். என்றாலும் இந்த 8 பண்புகளையும் வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா ஜோடி ஜோடியா இருக்கி நினைக்க வேணும். சரியா? இப்ப இங்க வந்து அப்படி இல்லை, 4 நம்பர் கொடுத்திருக்கிற காரணமே ரெண்டும் ஆப்போசிட் பண்புகள். ஒரு குரூப் ஜஹர் ஹம்ஸ் ஒரு குரூப், ஆனா சுத்தமா டிஃப்ரெண்ட். ரைட். இதெல்லாம் அப்படித்தான் பார்க்க போறோம்.
ஆனா எனவேதான் 4 நம்பர் கொடுத்து பிரிச்சுக்கிறோம் 2 செருப்புகள் மாதிரி. ஆனா இங்க அப்படி இல்ல, தொப்பி மாதிரி 8 வகையானது இருக்குது, 8ம் வேற வேற. சரியா? அதுல கல்கலானது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். இந்த உண்ணான்னு சொல்லி சொன்னோம் ஞாபகமா, நாங்க மஹ்ரஜ் பாடத்துல ஹைஷூம்ல இருந்து வெளியே வரேன்னு சொல்லி அந்த உண்ணாண்ட பண்புன்னு சொல்லி சொன்னோம். எனவே சிபாத்துல் ஹுரூஃப்ல வந்திருக்கீன்னு சொல்லி உங்களுக்கு நினைவு வரும். இத மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, எதிர்ப்பதம் இதுக்கு இல்ல. உண்ணாவுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டா விடை இல்ல. கல்கலான்னு சொன்னா அதுக்கு எதிர்ச்சொல்லுக்கெல்லாம் விடை இல்ல. ரைட்? அப்ப இப்படியான 8 பண்புகள் இருக்குது. எனவே சஃபீருக்கு எதிர்ச்சொல் தக்ரீரன்னு சொல்ல போறீங்களா? அப்படி சொல்லிட வேணும். அப்படி இல்ல. லீனுக்கு எதிர்ச்சொல் இஸ்திதாலா இல்ல, அப்படி ஒரு விஷயம் தேவையில்லை. ரைட்? இது 8 பண்புகளும் இன்னொரு ஏரியா. நீங்க 8 இருக்கின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நாங்க முதல் செக்ஷன்ல இவைகளை ஜஹரும் ஹம்சும் தான் முதலாவது, அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். எதிர்ப்பதம் உள்ள பண்புகள்ல முதலாவது பாட்ல இருக்கிறோம். நான் சொன்னேன் ஜஹரும் ஹம்சும். ஹம்ஸ் ஜஹரும் சரி, ஜஹர் ஹம்சும் சரி. ஜஹர்ண்டா என்ன? இஅலான், பிரகடனப்படுத்துறதுன்னு சொன்னோம். அதாவது பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஹம்ஸ்ண்டா ரகசியம் சொல்லக்கூடிய ஒரு அப்படின்னு ஒரு சவுண்ட், முணுமுணுக்கக்கூடிய ஒரு சவுண்ட்னு சொன்னோம். எனவே இதுல எது பலமான ஒரு பண்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா ஜஹர் தான் பலமான பண்பா இருக்கு. ரைட், பாப்போம். கவியா அல்ஹம்சு வல் ஜஹர்னு போட்டிக்கிறோம். ஒன்னாவதுன்னு சொல்லி போட்டிக்கிறோம். ஒண்ணுல நாங்க ரெண்டையும் ஒப்பிட்டு படிக்க போறோம். ரைட். இந்த மஹ்மூசான்னு சொல்றது ஹம்சத்தானா? மஹ்மூசான்னு பேர் வச்சுக்கிற யாராவது? ரைட். ஹம்சன்னு சொல்ற பண்பு தான் மஹ்மூசா. அப்ப மஜ்ஹூரான்னு சொல்றது அது ஜஹ்ரண்ட பண்பை தான் மஜ்ஹூரான்னு சொல்லி நாங்க சாப்பிடுதல் சொல்லி சாப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு மாதிரி பாவிக்கிறோம். சரியா? ரைட். அப்ப மஹ்மூசாவான ஹம்சண்ட அந்த பண்பிற்கு தான் என்ன சொன்னோம், அந்த வீக்கான ஒரு பண்பு. சரியா? நாங்க 29 10ம் 19ம் சேர்ந்தா 29 தானே. 29 எழுத்துல மஹ்மூசால 10 எழுத்துக்கள் இது கொஞ்சம் வீக். இந்த வீக் நிறைய வீக்கான பண்புகள் எழுத்துல, நிறைய ஸ்ட்ராங்கான பண்புகள் எழுத்துல. இது வீக்கான ஒரு பண்பு தான் மஹ்மூஸ். அப்ப பலமான கவியான ஸ்ட்ராங்கான ஒரு பண்பு தான் மஜ்ஹூரா. ஸ்ட்ராங்கான ஒரு பண்பு தான் என்ன? மஜ்ஹூரா. ரைட், ஜஹர். இப்ப இதுல ஸ்ட்ராங்கான ஆக்கள் கூட மாஷா அல்லாஹ் 19 பேர் இருக்கிறாங்க. அப்ப ஹம்ஸ்ல எத்தனை எழுத்திக்கிற? எழுத்தத்தின 10 எழுத்திக்குது. ரைட். எனவே குறைஞ்ச எழுத்துக்கு தான் நாங்க என்ன சரி ஒரு கதையோட போடுவோம். சகத ஃபஹத்தஹு ஷஹ்சுன் அப்படின்னு ஒரு வசனத்தை சும்மா எழுத்துக்களை சேர்த்து சொற்களாக்கி நாங்க ஒரு வசனமாக்கி உள்ளோம். சகத ஃபஹத்தஹு ஷஹ்சுன். இந்த வசனத்தை நீங்க பாடமாய்க்கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு எழுத்தை நினைவு வச்சுக்கொள்ள லேசி. குறைஞ்ச குரூப் ஈக்கிற ஏரியாவுக்கு தான் நாங்க வசனமாக்குறோம். ரைட். எனவே 19 மிச்சம் உள்ள எழுத்துக்கள் தான் பாக்கில் ஹுரூஃப். பாக்கியனா மிச்சம் உள்ள எழுத்துக்கள். சரியா? ரைட். சக்கத ஃபஹத்தஹு ஷஹ்சுன். ரைட். இப்ப நாங்க என்ன விஷயம் சொல்லி பார்த்தா, இங்க மேலால கொஞ்சம் எழுத்திக்கு நாங்க பின்னால் எழுத்தா பார்க்கத்தான் போறோம். நஃபசுன் என்றதோட முக்கியமான தொடர்பான ஒரு விஷயம் தான் இந்த ஹம்சும் ஜஹரும். நஃபஸ் என்ன தெரியுமா? மூச்சு காற்று. நாங்க ஒரு எழுத்து உச்சரிக்க கொள்ள மூச்சு காத்து வாருது. சரியா? அப்ப அந்த மூச்சு காத்து வாரது இதுல ஒரு ஏரியா தடுத்து நிற்கும், ஒரு ஏரியா தடுக்காது. தடுத்து நிக்கிற ஏரியா எது, தடுக்காத ஏரியா எது என்று சொல்லி நாங்க பார்க்க போறோம். மஹ்மூஸ்ல 10 எழுத்துக்கள். சகத ஃபஹத்தஹு ஷஹ்சுன். சோ குறைஞ்சிக்கிறத நாங்க முதல்ல பார்ப்போம். ஹம்சுன். ஹம்ஸ். ஹம்ஸ்ல 10 எழுத்து இருக்குன்னு சொன்னோம். இதோட ஒவ்வொரு எழுத்தா? ரைட். ரைட். அப்ப இந்த ஹம்ஸ் சொல்லி வரக்கூடிய எழுத்து, இப்ப நாங்க சொல்லி இந்த பண்புகள், இந்த எழுத்துக்கள் எங்க பிறக்கிறேன்னா நாங்க இப்ப படிக்கிற இல்ல, அத படிக்கல. ரைட். இங்க இருக்கிற இந்த 10 எழுத்துக்களே நாங்க உச்சரிக்கக்குள்ள ஒரு ஒத்துமையோட காண போறோம். சரியா? அதாவது இந்த தொண்டையில கீழே இருக்கிற இந்த இடம் இதுக்குதானே, இதுக்கு நாங்க அரபுல சொல்ற வத்திரைன்னு. சரியா? வத்திரைன்னு சொல்லுவோம். சரியா? சவுண்ட் வெளிவரக்கூடிய ஒரு இடம் உண்டு. அப்ப இந்த வத்திரைன் என்ன செய்யுதுண்டா ஓபன் ஆகுது. இந்த வத்திரைன் ஓபன் ஆகுது. ஓபன் ஆகிறதுனால வெளிவரக்கூடிய எழுத்துக்கள் தான் இந்த ஹம்ஸ். சரியா? இந்த ஓபன் ஆயிருக்கும் என்றதை நீங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல என்ன செய்யும் என்று சொன்னால், அதிகமான காத்து வெளிவரும். காத்து வெளி வாய்க்கு வெளியேயும் கொஞ்சம் போகும்.
சரியா? அதாவது ஜன்னல் வந்து துறப்பட்ட மாதிரி. ஜன்னல் துறப்பட்டு காத்து அப்படி வெளியே போயிட்டு இங்கக்கு வருது. எனவே இது வந்து என்னன்னு சொன்னா இந்த சவுண்ட் வெளி வரக்குள்ள அப்படின்னு கேட்குற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வர மாதிரி இருக்கும். நாங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ரைட்? அப்ப அதுக்கு நீங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க. வத்திரைனி சவுத்தி என்னன்னு அரபுல சொல்றது இந்த இடத்துக்கு தான். குரல் வலை அல்ல, குரல் வலை இங்கேயே. சரியா? ரைட். அப்ப இந்த வத்ரைன் என்று சொல்ற சவுண்ட் வெளிவரக்கூடிய இந்த இடம் இருக்குதானே, அதுல இருந்து நிறைய இங்க அப்படியே நிறைய காத்துகள் வந்து நஃபஸ், நஃப்சுன் அல்ல நஃபசுன்னா அரபு படிக்கிறவங்க என்ன வச்சுக்கோங்க. நஃபசுன் என்று சொன்னாதான் மூச்சு காத்து அப்படியே நிறைய அப்படியே வெளியே வாருது. சரியா? ரைட். அப்ப அதுக்குத்தான் நாங்க வந்து சொல்றது ஹம்ஸ் என்று சொல்லி நாங்க உச்சரிக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் விளங்குமா. ரைட். அதே மாதிரி இப்ப இதே கொஞ்சம் பார்ப்போமே. ஜஹ்ர, ஜஹர்ல என்ன தெரியுமா நடக்குது? இது மூடிப்படுது. ஜஹர்ல என்னன்னு சொன்னால் மூடிப்படுது. அதாவது நாங்க சொன்னோம் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லி சொன்னோம் ஜஹர். ஆனா அனௌன்ஸ் பண்ணக்குள்ள என்ன நடக்குதுன்னா இங்க அடுத்தாக்கள் எல்லாரையும் வாய் மூடிப்பட்டு இது அப்படியே மூடிப்பட்டு இருக்குது. இதுதான் வித்தியாசம், மெயின் வித்தியாசம் இதுதான். ஹம்ஸ் என்று சொன்னால் திறந்திருக்குது, இந்த தொண்டையில இருக்கிற இங்க வத்ரைன். ரைட். ஜஹர் என்று சொன்னால் இங்க வந்து மூடி இருக்குது. அப்படி இதுட விளைவாக இந்த எழுத்து உச்சரிக்க கொள்ள இந்த குரூப்பை மீதியுள்ள அத்தனை எழுத்துக்களையும் உச்சரிக்க கொள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதாவது இங்க வந்து காத்து, சரியா, காத்து போறது தடைபடுது. இங்க வந்து ஜன்னல் திறந்து இல்லை, அப்படி திறந்து மூடிப்பட்டுடுற, இறுகி மூடிப்படுற. அப்படி மூடிப்படுறதால இங்கால வந்து காத்து போகாது. சில எழுத்துக்களுக்கு வெளியே வந்து நஃபஸ் வராது. இன்ஹிபாஸ் தடுத்துடும். இன்ஹிபாஸ்னா தடுத்துடும், சிறை பிடிக்கிற ஹபஸ். ரைட். அப்ப இன்ஹிபாஸ் ஆகிடும், தடுத்துடும், காத்து வெளியே போக இல்லாம தடுக்கும். எதன் காரணமாக? இங்க மூடிப்பட்டதனால. அப்ப ரெண்டும் வித்தியாசம். ரைட். இப்ப நாங்க அந்த எழுத்துக்களையும் கொஞ்சம் உச்சரிச்சு பார்ப்போம், காத்து வெளியே போறதா எப்படின்னு சொல்லி. ஹம்ஸான ஒரு எழுத்து. ரைட். அதாவது இங்க துறப்படுற காத்து வெளியே வார. ரைட். இதுல ஒரு உதாரணம் ஷீனை தந்திக்கிறாங்க. இங்கே வந்து ஷீன் நாக்குல நடுவுல இருந்து பிறக்குது, அதெல்லாம் இங்கே தொடர்பில்ல. ரைட். அஷ் சொல்லி பாருங்க. அஷ் காத்து சத்தம் கேக்குதா? அஷ் காத்து வார மாதிரி விளங்குதா? கையை வச்சு பாருங்க, இப்படி கையை வாய்க்கு முன்னுக்கு வச்சு பாருங்க, சத்தம் கேக்குதா? அதான் ஹம்ஸ், அதான் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குறது. அஷ் அப்படியே நீங்க உச்சரிக்கிற நேரம் உங்களோட இந்த ஏரியா துறப்படுற மாதிரி விளங்குதான்னு பாருங்க. தொண்டையில கீழே இந்த ஏரியா வத்ரைன் என்ற ஏரியா வந்து துறப்படுறான்னு நோட் பண்ணுங்க. இங்க காத்து வரான்னு நோட் பண்ணுங்க. ஷீனை உச்சரிச்சு பாருங்க. அஷ் மேல அப்படி விரிகிற மாதிரி விளங்குதா? பிடிச்சி பார்த்தா மேல விரிகிற மாதிரி, ஆனா அந்த அதிராது, மேல விரி, அவ்வளவுதான். சரியா? இஹ்திசாஸ்ன்னுவாங்க, அதிராது. ரைட். அப்ப இன்ஃபிதாஹுல் வத்ரைன்னா திறந்து படுறது. நீங்க அரபு முக்கியம் இல்ல, வத்ரைன்னு சொல்லாக முக்கியம். இப்ப நாங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிச்சு பாருங்க. ஹம்ஸ் என்ற எழுத்துக்களா இதெல்லாம். சீனை பாருங்க. அஸ் இங்க துறப்படிச்சு நல்லா விளங்குதா? எனக்கு உங்களுக்கு விளங்குறேன்னு நினைக்கிறேன். திரும்பிங்க சவுண்ட் ஒன்று வருதா? அஸ் காத்து வருதா? காத்து காத்து. ரைட். அக் அக் கேக்குதா? அக் காவை சரியா உச்சரிச்சா அந்த காத்து வரும். திரும்ப தாவா உச்சரிச்சு பார்ப்போம். அத் அத். சரியா? இங்க ஓப்பன் ஆகுதா? வத்ரைன் வந்து ஓப்பன் ஆகி இருக்குதா? திரும்ப வந்து இங்க காத்து வந்து வெளியே வருதா அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஹம்சுன். அதுக்கு பேரு என்ன? ஹம்சுன். ரைட். அடுத்தது, ஆனா இது ஒரு பலவீனமான ஒரு பண்பா. பலவீனம்னு சொன்னால் உங்களுக்கு பின்னால் உள்ளதே உச்சரிக்கக்குள்ள விளங்கும். அஃப் அஃப். ரைட். அடுத்தது அஹ் அஹ். காத்து நல்லா கேக்குதா? எல்லா எழுத்தையும் உச்சரிச்சு பார்க்கலாம் உங்களுக்கு. அஃப் அஃப். ஃபேன் போட்ட மாதிரி இருக்கும் சாவை உச்சரிச்சா. அஃப். திரும்ப ஹ அஹ் அஹ். அடுத்த ஷீன். அஷ் அஷ். அடுத்தது ஹோ அஹ் அஹ். கடைசியாக ஸ்வாத் அஃப் அஃப். ரைட். எல்லா எழுத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க.
இந்த குழுவில் இருக்கிற எழுத்துக்கள் எதை உச்சரிச்சேன், ஹம்ஸ்ல இருக்கிற எந்த எழுத்தை உச்சரிச்சேன்னு சொன்னாலும் இந்த வத்ரைன் என்ற இடம் சரியா இது வந்து ஓப்பன் ஆகுது. சரியா, இது உங்களுக்கு அப்படி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொண்டு வந்ததுன்னு சொன்னா நீங்க கிளியர் ஆயிக்கிறீங்க. குறிப்பாக இந்த இடம் அப்படி ரிலாக்ஸ் ஆக வெளியே வாரது உங்களுக்கு விளங்கும். இது ரெண்டையும் தான் நீங்க இந்த பண்புகள் இருக்கிற எல்லா எழுத்தையும் இங்க மூடி திறந்து பட்டு இங்க வந்து காத்து வெளியே வர நஃபஸ் சொல்லுவாங்க. ஜரயானின் நஃபஸ், ஜரயானு நஃப்ஸ் அதாவது நஃபஸ் வெளியே வர மூச்சு காத்து வெளியே வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே ஒரு பண்பாக மாத்திக்கிறாங்க. சரியா, அதுதான் அப்படின்னு சவுண்ட் வர. எனவே தான் ஹம்ஸ் பேரு வச்சுக்கிறாங்க. ரைட், கட்டாயம் நாங்க அடுத்தது பார்க்கக்குள்ள எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன வித்தியாசம் விளங்கும். ஜஹருக்கு நாங்க போனோம். லாம் என்றது ஜஹர்ல வர. ஏன்னா இங்க லாம் இல்ல பாருங்க. சகத ஃபஹஸ்ஸஹு ஷக்ஸுன், சகத ஃபஹஸ்ஸஹு ஷக்ஸுன். லாம கண்டீங்களா? லாம காணல, காணல தானே. ரைட், இப்ப நாங்க லாம உச்சரிச்சு பார்ப்போம். அப்ப லாம் ஜஹரியா. லாமுக்கு என்ன நடக்கணும்? இங்க மூடிப்படணும். சரியா, இங்க மூடிப்படணும். இங்க காத்து வந்துச்சு. ஹம்ஸ்ல என்ன நடந்துச்சு? காத்து வந்துச்சு. ஜஹர்ல என்ன நடக்குது? காத்தொண்ட காணல, காத்தொண்டு வெளி வருதா? வெளி வரல. இங்க வந்து என்ன நடந்துச்சு? ஜரயானி நஃபஸ் இல்லா போறது ரீசன் என்ன? நஃபஸ் வராமிக்கிறது ரீசன் என்ன? இன்ஹிபாஸ், இன்ஹிபாசு ஹவா உன் நஃப்ஸ். அதாவது அங்க மூடிப்படுது. வத்தரைனி சௌத்தியைன், இந்த வத்தரைனி சௌத்தியைன் என்ற இந்த இடம் வந்து மூடிப்பட்டதனால அங்க வந்து ஹவா உன் நஃபஸ் போகலாம அடப்படுது. ரைட், இப்ப நாங்க லாம் உச்சரிச்சு பார்ப்போம். அல், காத்து வாரான்னு பாருங்க. அல் ஒன்றும் வருது இல்ல. அல் காத்து வருதா? இல்ல. அல். ரைட், இப்ப இதில் இல்லாத இன்னும் எந்த எழுத்து சரி உங்களுக்கு சாய்ஸ் பண்ணலாம். உதாரணமாக மீம் எடுங்க. மீம் இங்க இல்ல தானே. சகத ஃபஹத்தஹு ஷக்ஸுன். ரைட், மீம் எடுங்க. இப்ப உச்சரிச்சு பாருங்க. இது மூடிப்பட்டிக்குதா? காத்து வாரலையான்னு பாருங்க. மூடிப்பட்டா காத்து எப்படி வரும்? ஜரல மூடி விட்டாச்சு. ரைட், அம் ஒரு காத்துக்கும் இடமே இல்ல. அம் மூடிப்பட்டாச்சு. மூடிப்பட்டிருந்து அம் அண்ட் ஒரே ஒரு முறையில உச்சரிச்சுட்டான்னு சொன்னா அது பலமான ஒரு எழுத்து. அது வந்து சரியா உறுதியாக மஹ்ரஜ்ல நிக்குது, அங்கிட்டு இங்கிட்டு ஆகுறல்ல. எனவேதான் அது வந்து அதாவது அனௌன்ஸ் பண்ற ஒரு இடத்துல ஜஹர் என்ற இடத்துல வச்சுக்கிறேன். விளங்கிச்சா? அதாவது மஹ்ரஜ் என்ற இடத்துல இருந்து அங்கிட்டு இங்கிட்டு ஆடாம மூடிப்பட்டு சரியாக ஒரு முறை தான் உச்சரிச்சு படுது. அங்கிட்ட காத்து வெளியே வரல. காத்து வெளியே வந்தேன்னு சொன்னா அந்த மஹ்ரஜ் வந்து அந்த மஹ்ரஜ் வந்து பலவீனமான ஒரு அமைப்புக்கு மாறும். சரியா? ரைட், அப்ப இங்க வந்து அதிரும் ஆனா மூடிப்படும். சரியா? ரைட், இப்ப நாங்க லாம் உச்சரிப்போம். மூடிப்பட்டிக்குதான். அல், அல், அல். ரைட், அப்ப அதிர்ந்த மாதிரி உங்களுக்கு விளங்கும் நான் நினைக்கிறேன். சாரி. ரைட், அல். அம்மா உச்சரிங்க. அம், அம். சரியா? இது கொஞ்சம் கூட அனுபவம் வரக்குள்ள எங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு லேசா கண்டுபிடிக்கலும் வந்து என்னன்னா ஹவா உன் நஃபஸ், அந்த காத்து வந்து மூச்சு காத்து வந்து இன்ஹிபாஸ் ஆகிடும், தடுக்கப்பட்டுடும், வெளியே போகாது. எதன் விளைவால? இந்த வத்தரைன் வந்து மூடிப்பட்டதுனால. இதை நீங்க விளங்கெடுத்த அல்ஹம்துலில்லா. அப்ப ஹம்ஸ் என்று சொல்றதுக்கும் ஜஹர் என்றதுக்கும் வித்தியாசத்தை நீங்க நல்லா நினைச்சோம். ஹம்ஸ் வந்து இங்க திறந்திருக்குது, காத்து நஃபஸ் வெளியே வருது. இங்க வந்து ஜஹர் வந்து மூடி இருக்குது. அதே நேரத்துல அம்புக்குறி காட்டப்படல, இங்க காத்து வந்து வெளி வரலன்றத நீங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ரைட், எனவே இது ரெண்டையும் ஒரே பக்கத்துல வச்சு நாங்க இப்ப பாக்குறோம். சரியா? இன்னும் முதலாவது ரெண்டுல தான் நாங்க ஈக்குறோம். பயப்படவான லேசி. நாங்க சொன்னோம் ஹம்ஸ் வந்தா என்ன நடக்கிற? இது தொடப்பட்டு காத்து வாருன்னு சொன்னோம். ஜஹர் வந்தா என்ன நடக்கிற? மூடிப்படுற காத்து வாரலன்னு சொன்னோம். உதாரணமாக சீனையும் ஜாவையும். சீன் எங்க வருது? சகத, அதாவது ஹம்ஸ்ல வருது. ரைட், சக்கத்தவை உச்சரிச்சு பாடுங்க. காத்து வருதா? அஸ், அஸ். தொடப்படுதா? ஓ ரைட். இப்ப இங்க வாங்க. மிச்சம் உள்ள ஒரு எழுத்து ஜா. ஜா எங்க வருது? இங்க வருது. அப்ப இந்த ஜாவை உச்சரிச்சு பாருங்க. அஸ், அஸ். அஸுக்கு காத்து வராது, மூடிப்படும். அஸ். உங்களுக்கு காத்து வந்தா நாங்க இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகணும்னு அர்த்தம். அஸ், அஸ். சரியா? இங்க உள்ளுக்கால மூடிப்பட்டு ஷீன் சீன் சாது, இந்த சாது ஷீன் சீன் இதுகள் மாதிரி இந்த எஸ் சவுண்ட்ல இருக்கிற எல்லாமே இங்க தான் வருது. சீன் சா
ஷீன் ஸ்வாத் எல்லா எஸ் சவுண்டுமே இங்க தான் வருது எங்க ஹம்ஸ்ல. ஆனா ஜா வராது. ஜா எங்க அங்கதான் வரும். ரைட். அதே மாதிரி தான் பாத்துக்கோங்க காஃப். இந்த காஃப் இங்க வந்துச்சு, ஆனா ஆஃப் வந்து அங்க வந்துச்சு. ஆஃப் உச்சரிச்சு பாருங்க. காத்து வாராண்டு அக்கோ அக்கோ. காத்துண்டே வாரல்ல அக்கோ. காத்து வாரா இல்ல அக்கோ. ரைட். இங்க காத்து வாரான்னு பாருங்க கியாஃப். நாங்க கியாஃப்னு சொல்லுவோம். அத பாருங்க அக் அக். காத்து வரலன்னா பூரணம் இல்ல, அக் அப்படின்னு வரணும். சரியா? ரைட். இங்க தாவ பாருங்க, நீட்ட அந்த 2 டாட் வந்து தாவ பாருங்க, அது வந்து ஹம்ஸுடைய எழுத்து, காத்து வரும். அத் அத். லைட்டா ஒரு காத்து வருதான்னு பாருங்க. சாவ பாருங்க அத் அத். இப்ப தா வந்துச்சு சா வந்துச்சு, அப்ப பா எங்க? அதாவது 2 நுக்தா வந்துச்சு, 3 நுக்தா வந்துச்சு, ஒரு நுக்தா வர பாவ பாருங்க. பா எப்படி வருது? அப் அப் அப்படின்னு சொன்னா அங்க காத்து வரதுக்கு இடமே இல்ல, அப். அதே மாதிரி ஹாவ பாருங்க இங்க ஹா. அதே மாதிரி ஹோ ஹா ஹோ. அடுத்து இன்னொரு ஹா இருக்குது, இந்த ஹா தலப்பஹா. ஹா ஹ ஹோ. இந்த 3 ஹாவுமே எங்க வந்துச்சு? எங்க இங்கதான் வந்துச்சு, ஹம்ஸ்ல வந்துச்சு. ஹா அந்த காத்து வெளிவரக்கூடிய இடம். அஹ் சாரி ஹா. அடுத்து எங்க ஹா ஹோ அண்டு சொல்ற ஏரியாக்கள் எல்லாமே இங்க வந்து தோறப்படுற ஏரியால தான் வருது. சரியா? ரைட். அடுத்தது இங்க ஜீம் அப்படி இல்ல, அஜ் அஜ் அப்போ அவ் அ அக். சான்ஸ் இல்ல. அஷ் அஸ் அப்படி வருதா? இல்ல, அ அக். வித்தியாசம் விளங்குதா? ஒரு முறையில முடிஞ்சிச்சு என்ன, அன் அம். ஆனா அங்க போய்த்து பாருங்க ஹம்ஸுக்கு அஷ் அஹ் அஸ் அஃப் அஹ் அஸ். காணுதா இழுபட்டு கொண்டு போறது, காத்து வாருது. ரைட். அதுதான் அதுதான் அங்கின காரணம். இழுபட்டாலும் காத்து வாரத்தோட சம்பந்தம் இங்கின இதோடையும் சம்பந்தம். ரைட். இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்றைக்கு படிச்ச பாடத்துல இது ரெண்டும் இந்த சிஃபால, அதாவது நாங்க பார்த்தோம் ரெண்டாக பிரி 2 தாத்தியா அதுக்கே சொந்தமான பண்புகள், 6 தாண்டுச்சுன்னா அதுக்கு சொந்தமான பண்புகள் அல்ல, சில நேரம் வந்து போற பண்புகள். ஜாத்திய சொந்தமான பண்புகள்ல வந்து 2 வகையாக நாங்க பார்க்க போறோம். ஒப்போசிட் உள்ள பண்புகள் என்று சொன்னோம். ஒன்று அது கருப்பா இருக்கும், அதுக்கு ஒப்போசிட்டா ஏதோ ஒன்று இருக்கும். சரியா? அதே மாதிரி தான் நாங்க சொன்னோம் லாலித்தலஹா. ஒப்போசிட் இல்ல, அது இருமுத்தலாதான்னு சொல்லலாம். அப்படி 2 வகையான பண்புகளும் எழுத்துக்கு சொந்தமாகவே எப்பயும் இருக்குன்னு சொன்னோம். சரியா? அப்ப முத்தலாதான்னு சொல்லி ஒப்போசிட் இருக்கிறத நாங்க சொன்னோம். 4 வகையான ஜோடிகள் இருக்கின்ற. அந்த 4லயும் வந்து 8 விஷயங்கள் இருக்குது, 4 வகையான ஜோடி. 5வது இருக்கிறத நாங்க இதோட சம்மந்தப்படுத்த தேவையில்லை, சர்ஃபோட சம்மந்தப்படுறதுனாலன்னு சொல்லி நாங்க விட்டோம். ஆனா அதுவும் ஒப்போசிட்டான பண்புகளை காட்டுது. சரியா? அதுல நாங்க ஒவ்வொன்றுக்கும் பொருள் பார்த்தோம். அடுத்த முதலாவது ஏரியா ஜஹரையும் ஹம்ஸையும் நாங்க ஒன்றொன்றாக நாங்க படிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹம்ஸ் ஜஹர் என்று சொல்லி, அப்ப அதுல சகத்த ஃபஹத்தஹு ஷக்ஸுன் என்ற வசனத்தை பாடமாய்க்கோங்க. ஒன்றொண்டா உச்சரிச்சு பாருங்க. காத்து வெளிவருதுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு காரணம் வந்து அந்த வத்திரைன் என்று சொல்றது ஓப்பன் ஆகிறது தான் அதுக்கு காரணம். இது வந்து ஓரளவுக்கு ஓப்பன் ஆகிறது விளங்கினாலும் ஓகே, நீங்க இந்த இடத்த சரியா கிளியர் பண்ணி கொண்டா சரி. சரியா? ஜரையானின் நஃபஸ் இருக்குதான்னு கேட்டா இருக்குது, இருக்குதான்னு கேட்டா இருக்குது. ரைட். அங்க இங்க அதிருதான், அதிர்றல்ல, அதுக்காக இங்க அதிர்றல்ல. ரைட். அதே நேரத்துல இங்க பாருங்க ஜஹ்ரான் எழுத்தாக இருந்தால் இங்க வத்தரைன் சௌத்தியைன்னு சொல்லுவாங்க. அந்த வத்தரைன் வந்து என்ன செய்யறால் மூடிப்படணும். சரியா? அதிர்ந்து மூடிப்படும், மூடிப்படும். அதே நேரத்துல வந்து ஹவா உன் நஃபஸ் வந்து மூடிப்பட்டதுனால வெளியே வராம இருக்கும். அதுதான் நாங்க இன்னைக்கு படிச்ச பாடம். அதுதான் நாங்க ஒன்றாக ஒப்பிட்டு பார்த்தோம். ரைட். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.